காரியத்தை நல்ல நேரத்துல முடிவு எடுக்கணும். சாமி முடிவு எப்போ வச்சுக்கலாம்னு பெரிய ஒரு முடிவை சொல்லுங்க. இதுல முடிவெடுக்க என்ன இருக்கு? ஆடி 18க்கு முகூர்த்த கால நட்டு திருவிழாவை ஆரம்பிச்சிருவோம். எந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு இந்த வருஷம் ஆட்டம் பாட்டம் கரகம் காவடி பாட்டு கச்சேரின்னு அமக்களமா கொண்டாடிடுவோம். இன்னையில இருந்து கிராமத்துல எல்லாரும் புது பானை புது சட்டி வச்சு படைச்சு சுத்த பத்தமா இருக்கணும்னு ஊர் சார்பா உங்க எல்லாரையும் நான் கேட்டுக்கிறேன். ஒவ்வொரு வீட்லயும் பட்டி பெருகணும், பால்பானம் பொங்கணும், வீடும் நாடும் விளக்கா ஜொலிக்கணும்மா. என்ன தாயி, உரைச்சு பெய்யற மழையில எரசல் அடிக்கிற மாதிரி மூச்சு வாங்க ஓடி வந்திருக்கிற, என்ன செய்தியாத்தா? அது ஊர்ல எல்லாரும் திருவிழாக்காக முளைப்பாரி போடுறாங்க, நம்ம வீட்லயும் முளைப்பாரி போடணும். அதான் திருக்கு போய் மோளை, இதுக்குத்தான் அவுத்து விட்ட கண்ணுக்குட்டி மாதிரி ஆளா பறந்துட்டு ஓடியாந்தியா? உங்க அப்பன் கையால நவதானியத்தை வாங்கிட்டு போய் முளைப்பாரி போடு, சந்தோஷம் வந்துட்டா தன்னால ரெக்கைய கட்டிக்கிட்டு பறந்துருவியே. அப்பா. என்னம்மா? ஊர்ல எல்லாரும் முளைப்பாரி போடுறாங்க, நம்ம வீட்லயும் முளைப்பாரி போடணும். அப்பா கிட்ட சொன்னேன், அப்பா கையால நவதானியம் வாங்கி முளைப்பாரி போடணும்னு சொல்லுச்சு. நீ போடுற விதையெல்லாம் முளைக்கணும், அதே மாதிரி உன் வாழ்க்கை நல்லபடியா தழைக்கணும். என்னை இயக்குனராக்கிய என் நன்றிக்குரிய அண்ணாச்சி திரு ஆர் தனபாலன் அவர்களுக்கும், இந்த படத்திற்கு இசையமைத்து என் வாழ்விற்கு விளக்கேற்றி வைத்திருக்கும் அன்பிற்கும் பாசத்துக்கும் உரிய அண்ணன் இசைஞானி திரு இளையராஜா அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி.
தம்பி 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 பொறுங்க தம்பி. உங்க காத்து பட்டாலே அவனுக்கு காய்ச்சல் வந்துரும். கால் பட்டா கஞ்சி கஞ்சி ஆயிடுவான். விட்டுருங்க என்ன தம்பி. தைரியம் இருந்தா இந்த துரப்பாண்டி வரப்ப கால் மேல கால் போட்டுக்கிட்டு குடிச்சிட்டு இருப்பேன். தம்பி தம்பி தெரிஞ்ச விஷயம் தப்புன்னு மிதிக்கலாம். தெரியாம பண்ணிட்டானா என்ன பண்றது? ராசு வீட்டுக்கு திருவிழாவுக்கு வந்திருக்கான். ஊர் விட்டு ஊர் வந்ததுனால உங்க அருமதையாம போச்சு. விட்டுருங்க தம்பி. தெரியாம பண்ணதுனாலதான் உடம்புல உசுர விட்டு வச்சிருக்கான். போடா. என்ன இது பிஞ்சு கையில நஞ்ச தொட்ட மாதிரி முளைப்பாரி போட்டுட்டு இருக்கியா? நான் வேணா உதவி பண்ணட்டுமா? தேவையில்லை. பட்டுன்னு இப்படி சொல்லிட்டா இப்படி? உனக்கு வேண்டியதை செய்யத்தானே நான் இருக்கேன். நான் யார்கிட்ட எதையும் வேணும்னு கேட்கல. உன் வேலையை பார்த்துட்டு போ. என்னடி இது சண்டைக்காரன்ட்ட பேசுற மாதிரி வா போன்னு பேசிக்கிட்டு பின்னும் பெறவும் வேணும் விளையணும்னு அன்பு ஆதரவா பேசுறீ. என்னைக்கு இருந்தாலும் என் பையன் தாண்டி உன் கழுத்துல தாலி கட்ட போறான். என்ன அசோத தாலி கலின்னு பேசிக்கிட்டு இருக்க? ஒண்ணும் மண்ணும் தெரியாத சின்னஞ்சிரிச்சு கேட்ட இல்லாதும் பொல்லாதுன்னு சொல்லாத. நான் ஒன்னும் இல்லாததை இட்டு கட்டி பேசல. ஒட்டும் உறவும் இருக்கிறதுனால தான் பேசுறேன். உறவுல உரிமை இருந்துட்டாலும் செல்லக்கிளி மனசுல இடம் வேணும் முடி. கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ, விதிப்படி நடக்கும். ஏல உனக்கு எப்ப பார்த்தாலும் அவங்க கூட வம்புக்கு இருக்கிறதே வேலையா போச்சு. போய் ஆக வேண்டிய காரியத்தை பாருடா. ஆத்தா துறப்பாண்டி யாரு? உங்க அத்தை மகன். ஆசைப்பட்டு 4 வார்த்தை பேசலைனாலும் அன்பா 4 வார்த்தை பேசுதாயே. ஒருத்தருக்கு அன்பு தானா வரணும், கட்டாயப்படுத்த கூடாது. அப்பதா ராசாத்தி நல்ல நாள் பெரிய நாள் ஆகுமா? உன் கண்ணுல கண்ணீர் வரக்கூடாதுமா? சாமியை வேண்டிக்கிட்டு மலைப்பறை போடுமா? போடு. நாம போடுற விதை எப்படி முளைக்குதோ அப்படித்தான் வாழ்க்காமியும் சொல்லுவாங்க. போடு போடு. என்னய்யா குடிகார பையெல்லாம் கோயில் வேலை பார்த்துட்டு இருக்கான்? இப்ப நான் குடிகாரன் இல்லைங்க. கோயில் சாட்டினதுல இருந்து குடிக்கிறதையே விட்டுட்டேன். உண்மையை சொல்றியோ பொய்ய சொல்றியோ அதை கேட்கறப்ப எனக்கு சந்தோஷமா இருக்குடா. ஐயா கோயில கும்புறதுனால குடிக்கிறத விட்டுட்டாங்கன்னா வருஷம் பூரா சாமி கும்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். ஐயா நடமகாரையா நடமகாரையா. ஏன்டா உருட்டி விட்ட குண்டு கலாட்ட ஓடியாடுற? நின்னதான் சொல்லேன்டா. அதே டவுன்ல இருந்து பாட்டு கச்சேரிக்காரங்க ஊருக்குள்ள வந்துட்டு இருக்காங்க. என்னது பாட்டு கச்சேரிக்காரங்க எல்லாம் வந்துட்டாங்களா? ஐயா ஏய் காத்தமுத்து பாட்டு கச்சேரிக்காரங்க எல்லாம் வந்துட்டாங்கடோ. என்னடா முடிக்கிறீங்க? டேய் கண் இருந்தா முடிக்காம பின்ன முடிக்குவாங்களாடா? எங்க தலைவருக்கு செய்ய வேண்டிய மரியாதை செஞ்சுட்டு போங்கடா. உங்க தலைவர் என்ன மதுரை வீர சாமியா? ஆடு வெட்டி பொங்க வச்சுட்டு தான் காரை வெளியே எடுக்கணுமா? வட்டம் மாவட்டம் ரவுண்டு உருண்டை நீளம் அங்கதான் தலைவருக்கு இருப்பாங்க. ஐயோ இந்த தலைவர்களோட இம்சை தாங்க முடியலப்பா. சந்துக்கு சந்து தலைவருங்கிறானுங்க, மரத்துக்கு மரம் தலைவருங்கிறானுங்க. இப்ப வாக்கியா வரப்பெல்லாம் தலைவருக்கு வந்துட்டீங்களா? கேட்டதை கொடுக்காம நகர்ந்தீங்க கையை காலு தலைன்னு மொத்தமா இருக்காது. எங்களுக்கு கை கால் இல்லாம போனா பரவாயில்ல. பின்னால் இருக்கிற கார்களை எண்ணிக்க, காருக்கு 4 பேரு அதையும் எண்ணிக்க. அதுல முக்கியமா 2 பிராணிகள் வருது. அது என்ன பிராணிகள் தெரியாமலே நாங்க வளர்த்துட்டு வர்றோம். அதுகளை திறந்து விட்டோம், உன் உடம்புல முக்கியமான ஐட்டம் ஒண்ணு இருக்காது, கடிச்சு எடுத்துட்டு ஓடிடும். இப்ப கொடுக்க முடியுமா? முடியாதா? முடியாதா? அதிகம்டா. ஒற்றப்பனையில இடி விழுந்த மாதிரி முடியாதுன்னு சொல்றவன் இந்த ஜில்லாவுல இம்புட்டு தைரியம் எவனுக்குடா இருக்கு? அந்த மூஞ்சி தான் பாத்துருவோமே. ஏன்டா காக்கா அப்படி வந்து கையாண்டுட்டா? அப்படியா? யார் கத்துக்கிட்டீங்க? சக்சனா அவரே குரு.
பாருங்க, நான் விட்டு எவ்வளவு நேரம் ஆகுது, அவனே மோதிக்கிறான். இன்னும் கொஞ்ச நேரத்துல மண்டை உடைஞ்சு ரத்தம் வரப்போகுது, வலி ஏன் மேல வரப்போகுது. உடுப்புடி போட்டாருங்க, இவனை கட்டுறது தப்ப முடியாது போல இருக்கு. நம்ம பிராணிகளை கூப்பிடு. பாட்டுக்காரனுக்கு வெறும் பாட்டு மட்டும் பாட தெரியும் நினைச்சுக்காதீங்கடா. உங்களை மாதிரி திமிரு பிடிச்ச பையனோட பட்டையும் கட்ட தெரியும். தூக்குங்கடா. வாங்க 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 வாங்க. ஏயா, இவ்வளவு தூரம் வந்தவங்க வராம திரும்பியா போடுவாங்க? இல்லைங்க, வரவேலை எடுத்து வச்சு வாங்கன்னு சொன்னேன். ஏன் இடது கால வச்சு வந்தா உள்ள விட மாட்டியாக்க? இல்லைங்க, இதெல்லாம் பெரியவங்க சொன்னதுங்க. எவையா பெரியவன்? பெரியவன் சொன்னான், சின்னவன் சொன்னான்னு. பெரியவன் தலையை கீழே ஊண்டிட்டா வர சொன்னா நாங்களும் தலையை கீழே ஊண்டிட்டா வரணுமா? என்ன மேன்? ஆமா. என்ன ஓமா? இல்லங்க, யோ பழைய பஞ்சாங்கத்தை தூக்கி எறிஞ்சிட்டு நவீன உலகத்துக்கு வாங்கய்யா. அவர் ஒரு டைப்பு. போங்க போங்க. நீ எங்கடா வர்ற? வாங்க 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 வாங்க. எடுத்த பாத்தீங்களா எப்படி இருக்கு? அடடடடடடடடடா, தாஜ்மஹால் மாதிரி இருக்க. டேய் சுண்டல் வேணா. நீ தாஜ்மஹால் நேர்ல பாத்திருக்கியா? இல்ல, நீங்க பாத்திருக்கீங்களா? நானும் பார்த்தது இல்ல. நீ எதை வச்சு தாஜ்மஹால்னு சொன்ன? பின்னால செவுத்த பாத்தியா? வெள்ளை அடிச்சே பல வருஷம் ஆகுது. ஏதோ நீ கஷ்டப்படுறேன்னு கோஷ்டில சேர்த்துனா குசும்பு பண்றியா நீ? சொல்லுங்கண்ணா. இந்த இடத்தை சாதாரண நினைக்காதீங்க. ராஸ்பேக்கா ப்ரொசீட். இந்த இடத்துல டிஆர் மகாலிங்கம், மதுரை சோமு, இப்படிப்பட்ட பெரிய பெரிய இசை கலைஞர்கள் எல்லாம் தங்க நடமுங்க. ஏன் அவங்களுக்கு எல்லாம் டவுன்ல வீடு தர மாட்டேன்னு துரத்தி விட்டாங்களா? அது இல்லைங்க, இந்த இடத்துல ஆலாவன பண்ணா சங்கீதம் ஆற ஓடுமுங்க. ஐயோ ஐயோ, அதுல குறுக்கு ஒரு வாக்கியால வெட்டி சங்கீதத்தை கொஞ்சம் நாங்க இந்த பக்கமா ஒதுக்கிறோங்க. அண்ணே, யாரு பாரு? அப்படி எல்லாம் பேசாதீங்க. புனிதமான இடத்தையும் புனிதமான மனிதர்களை பத்தி பேசும்போது நையாண்டி பண்ணக்கூடாது. நாமெல்லாம் இசைக்கலைஞர்கள். நாம இவ்வளவு சொகுசா வாழ்றதுக்கு காரணமே இசைதான். இந்த வாழ்க்கை நமக்கு எப்பவுமே நினைச்சு நிக்கணும். தொட்டு கும்பிட்டுக்கங்க. யாரு இவனையா? ரோட்ல கள்ள பறிப்பு வைக்கிற மாதிரி இருக்கா. இவனை எல்லாம் போய் தொட்டு கும்பிட்டு சொல்றியாப்பா? அண்ணே, அவரை இல்ல, இடத்தை தொட்டு கும்பிட்டுக்கோங்க. இது சொன்னையே தர்மம். இது தொழில் கொடுக்கிற மரியாதை. காட் பிளஸ். கம். என்னங்கடி அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுல அவுத்து விட்ட மாடு மாதிரி ஓடியாரிகளே, என்ன சங்கதி? நம்ம ஒரு திருவிழாவுக்கு டவுன்ல இருந்து பாட்டு கச்சேரிக்காரங்க வந்திருக்காங்க, அதான் பார்க்க போறோம். இதுக்கு ஏண்டியம்மா இந்த ஓட்டம் ஓடணும்? என்னம்மா, எங்க காலத்துல எல்லாம் 6 மணி ஆச்சுன்னா வீட்டை விட்டு வெளியில வர மாட்டோம். கூத்து நடந்தாலும் என்ன பாட்டு கட்சி நடந்தாலும். நீங்க என்னடா சிவி சிங்க அரிச்சு ஆட்டம் பண்ண போற மாதிரி போறீங்களா? உனக்கு என்ன, ஒட்டுக்கு நான் கிடைச்சா போதும் ஒண்டிக்கிட்டு உட்காந்துருவேன். பொண்ண மாதிரி கிடக்கிறதுக்கு எங்களுக்கு இன்னும் காலம் கிடக்கு. உட்காரு, வாங்கடி. அட பயமக்கா, பெரியவங்க சின்னவங்கிற மறுபாதியில அவளை பேசுறிய? போயிட்டு வாங்க, உரல்லையே வச்சு குத்துறேன். செல்லக்கழி, நாங்களா பாட்டு கச்சேரி கேட்க போறோம், நீ வா போலாம். சீக்கிரம். எனக்கு தான் இந்த கூத்து கும்மாளம் ஆட்டம் பாட்டம் இதெல்லாம் பிடிக்காதுன்னு தெரியும்ல, நான் வரலடி. மணிக்குயில் இசைக்குதடி, மனமதில் மயங்குதடி. மணிக்குயில் இசைக்குதடி, மனமதில் மயங்குதடி. சிறகுகள் விரிந்ததடி, இளம் குருவிகள் பறந்ததடி. அடிமானே மயங்குவதேனோ, உனைத்தானே உருகுவதேனோ. இளங்காற்றே கைகள் வீசிவா, இதம் தேடும் கதைகள் பேசவா. மணிக்குயில் இசைக்குதடி, மனமதில் மயங்குதடி. சிறகுகள் விரிந்ததடி, இளம் குருவிகள் பறந்ததடி.
கட்டழகு தோட்டம் கண்டால் கம்பன் மகன் நானம்மா, சிட்டு விழி சேதி சொன்னால் அந்த சுகம் தேனம்மா. பட்டம் விட்டு வாழும் வாழ்க்கை இன்று வந்து கூடுமோ, சட்டதிட்டம் ஏதும் இல்லா பிள்ளை குணம் ஆகுமோ. ஊர்கோலம் போகும் கார்கால மேகம் பூக்கோலம் நாளும் தான். இளங்காற்று கைகள் வீசிவா, இதம் தேடும் கதைகள் பேசவா. மணிக்குயில் இசைக்குதடி, மனமதில் மயங்குதடி, சிறகுகள் விரிந்ததடி, இளம் குருவிகள் பறந்ததடி. அடிமானே மயங்குவதேனோ, உனைத்தானே உருகுவதேனோ. இளங்காற்றே கைகள் வீசிவா, இதம் தேடும் கதைகள் பேசவா. மணிக்குயில் இசைக்குதடி, மனமதில் மயங்குதடி, சிறகுகள் விரிந்ததடி, இளம் குருவிகள் பறந்ததடி. ஆற்று நீரில் ஆட்டம் போட்டு ஆடி வந்த நாட்களும் நேற்று வந்த காற்று போலே நெஞ்சை விட்டு போகுமா. அந்தி வந்து சேர்ந்த பின்னே நாள் முடிந்து போனதா. சந்தனந்தான் காய்ந்த பின்னே வாசமின்றி போனதா. நீராடும் மேகம் தாலாட்டு கேளு, ஊர்கோலம் என்றும் தான். இளங்காற்றே கைகள் வீசிவா, இதம் தேடும் கதைகள் பேசவா. மணிக்குயில் இசைக்குதடி, மனமதில் மயங்குதடி, சிறகுகள் விரிந்ததடி, இளம் குருவிகள் பறந்ததடி. அடிமானே மயங்குவதேனோ, உனைத்தானே உருகுவதேனோ. இளங்காற்று கைகள் வீசிவா, இதம் தேடும் கதைகள் பேசவா. மணிக்குயில் இசைக்குதடி, மனமதில் மயங்குதடி, சிறகுகள் விரிந்ததடி, இளம் குருவிகள் பறந்ததடி. ஏண்டி செல்வி, நேத்து கச்சேரியில கேட்ட பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சுல்ல? ஆமாடி, நான் கூட அசந்தே போயிட்டேன். அம்புட்டு நல்லா இருந்துச்சு. அங்க பாடு யாருன்னு? அட, நம்ம செல்லக்கிளி. செல்லக்கிளி, வானமே இடிஞ்சு மண்டில வந்தா கூட பரவாயில்லன்னு ஒத்த கோயில உட்காந்துட்டு இருக்கியே, ஏதாவது கவலையா? இல்ல. யாராச்சும் ஏதாச்சும் சொன்னாங்களா? பிறகு ஏன் கண் கலங்க மூஞ்சி சிவக்க உட்கார்ந்துருக்க? நெஞ்சுக்குள்ள இருக்கிற சொல்லு தொண்டைக்கு வரமாட்டேங்குதுன்னா அதோட அர்த்தம் என்னன்னு புரிஞ்சு போச்சு. என்னடி அது? எவனோ விரிச்ச வலையில இந்த மான் விழுந்துருச்சு. அதாவது செல்லக்கிளி யாரையோ காதலிக்கிறா. ஏய், யாரடி அது? சீச்சி, அதெல்லாம் ஒண்ணு இல்லடி. நேற்று கச்சேரி கேட்டதுல இருந்து என் மனசே சரியில்லை. கச்சேரிக்கும் மனசுக்கும் என்னடி சம்பந்தம்?
நேத்து கச்சேரியில கேட்ட பாட்டு என் அத்தை மக முருகன் சின்ன வயசுல எனக்காக பாடின பாட்டு. அது எப்படி இந்த கச்சேரிக்காரங்களுக்கு தெரிஞ்சது? அதான் யோசிக்கிறேன். யோசனை பண்ணதோட விட்டிய அந்த பாட்டு பாடினதும் முருகன் தான் சொல்லி அவன் தங்கியிருக்கிறதுக்கு ஓடி இருந்தா நான் தான் முருகன்னு கதையை சொல்லி ஒட்டி ஒருவாடி வயிற்றுப்பட்டு போயிருப்பான். அதனால வந்திருக்கிற பாட்டுக்காரனுக்கும் அந்த பாட்டுக்கும் என்ன சம்பந்தம்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் முள்ளு குதிரை முறைச்சு பார்த்த மாதிரி தூரத்துல இருந்தே பாப்போம். அதுக்கப்புறம் எந்த முடிவுக்கு வரலாம். சரசேருகா சாரா பிரிய சாதா வேண கான பிரிய சதானந்த ஹிருதய மகிஷதயே சரஸ்வதி. வணக்கங்க. வணக்கம். முருகேஷ் இல்ல உள்ள இருக்காங்க, கூப்பிடுப்பா. அண்ணே அண்ணே பெரியா வந்திருக்காங்க அண்ணே. இத வந்துட்டேன்டா. அப்பா வாங்கப்பா. என்ன திடீர்னு? ஒண்ணுமில்லப்பா, ஒரு நாள் கச்சேரின்னு சொல்லிட்டு வந்தேன், 2 நாள் ஆகி போச்சேன்னு என்னமோ ஏதோன்னு பதறி போய் உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தப்பா. ஒரு நாள் கச்சேரி முடிச்சு கொடுத்துட்டு வரலாம் தான் பாருந்தேன். கச்சேரி நல்லா இருக்கு, எல்லாம் மண்டபம் பிடிக்கும், நான் தான் கச்சேரி நடத்தணும்னு அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க. அதனால நான் திருவிழா முடிய வரைக்கும் இங்கே தங்கி இருந்து கச்சேரி எல்லாம் முடிச்சு கொடுத்துட்டு வரலான்னு இருக்கேன்ப்பா. நீ சொல்றத கேட்கும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? சரஸ்வதி எல்லாரும் விட்டு பூஜை அறையிலும் தான் இருப்பா. ஆனா என்ன பொறுத்த மட்டும் ஒரு நாக்கிலேயே குடிக்கொண்டிருக்கா. சங்கீத உலகத்துல என்னை விட பெரிய ஆளா வருவேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. பாத்தியா செல்லக்கிளி, அந்த பாட்டுக்காரன முருகன்னு சொன்னியே, அவன் நிச்சயமா முருகனே இல்ல. அதுவும் அந்த சோடாபுட்டி கண்ணாடியோட புள்ள. ஆமாடி, வீணா மனசு போட்டு குழப்பிக்காத. இந்த பாட்டுக்கார முருகன் இல்லைன்னா நீ மனசுல மட்டும் கேட்டுட்டு இருந்த இந்த பாட்டு இவன் உதட்டுக்கு எப்படி வந்துச்சு? அதை தெரிஞ்சாதான் என் மனசு ஆறும். அதெல்லாம் இல்லைங்க. நல்லா பார்த்து சொல்லுமா, உள்கா ஏதாவது பட்டிருக்கு போகுது. உன் வயசுக்கு இதெல்லாம் தேவையா? தலைய பாரு, பம்பரம் விடுற மைதானம் மாதிரி வச்சுக்கிட்டு உள்காய் இருக்கா வெளிக்காய் இருக்கான்னு நான் கேக்குறேன். ஏன் உள்ள காய் இருந்தா என்ன பண்ணுவேன், வெளிய காய் இருந்தா என்ன பண்ணுவேன்? சப்போஸ் 2 பக்கம் காயம் இருந்தா என்னடா பண்ணுவேன்? ஏண்டா டண்டனக்கா? உண்மையை சொல்லுமா, உன்னால முடியலன்னா நான் தூக்கிட்டு போய் வைத்தியர் வீட்டுல சேர்த்துறேன். இன்னும் 2 நாள்ல இவன் குடிக்குள்ள போயிருவான். இவன் வைத்தியர் வீட்டுக்கு தூக்கிட்டு போறானா? ஐயோ, அவரை கொஞ்சம் போய் பாருங்களேன். அவன் கிடக்குறாம ஆம்பளை, உனக்கு என்னமாச்சு? அவரும் மனுஷன் தானுங்களே. மனுஷனாமா அவன்? காட்டுல இருந்து வந்த கரடி மாதிரி இருக்கா. நீ கைய கொடுமா, நான் தூக்கி விடுறேன். பரவாயில்லைங்க. என்னாச்சு? First touching. I like very much. ஏய், ஏன்டா பெருமூச்சு விடுறீங்க? அவனை வைத்தியர் வீட்டுக்கு தூக்கிட்டு போங்கடா. கொடுத்து வச்சனையா. நான் ஒரு ஆம்பளை, அடிபட்டு கிடக்கும் போது வேற யாருமே ஹெல்ப் பண்ணல. நீங்க ஒரு லேடிஸ் ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. ஐ வில் அப்ரிஷியேட். இங்க உங்களுக்கு யாருமே உதவி பண்ணலன்னு உடனே எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சுங்க. சார், அன்னைக்கு திருவிழால கிட்டார் வச்சவர் நீங்க தானே? யா ஆமா, நானே தான். ஐயோ, கிட்டார்ல உங்க கை என்ன மாதிரி விளையாடுச்சு. சரி, அதை விடுங்க. இப்ப மோந்தது கூட வெளிக்காயம் தான் ஏற்பட்டுச்சு. ஆனா அன்னைக்கு கிட்டார் வாசிச்சிங்களே, அது என் மனசுக்குள்ள உள்காயத்தையே ஏற்படுத்திருச்சு. எஸ், கரெக்ட். ஒன்ன மாதிரி காலேஜ் பொண்ணுங்களுக்கு தான் அது தெரியும். ஸ்டேட்ஸ்ல கூட ஒன்ன மாதிரி பொண்ணுங்க அதை லைக் பண்றாங்க. என்னண்ணே பொண்ணோட பேசிட்டு இருக்கீங்க? இல்ல, இந்த கிட்டார் வாட்சின அத பத்தி இது சொல்லிட்டு இருந்துச்சு. நான் கூட தான் கிட்டார் வச்சேன். நீங்க கிட்டார் வாசிச்சீங்களா? நான் பார்க்கவே இல்லையே. இவர் கிட்டார் வாசிச்சதுதான் நான் பாத்துக்கிட்டே இருந்தேன். இவன் வாசிச்சிருந்தா தான் நீங்க பார்க்க முடியும். சும்மா சைல் நின்னு ஸ்ட்ரோக் அடிச்சிட்டு இருந்திருப்பான். முழுசா வாசிக்கிறதெல்லாம் நான் தான். டேய், காலேஜ் பொண்ணு கிட்ட கிட்டாரை பத்தி விளக்கிட்டு இருக்கேன்டா. இது காலேஜ் பொண்ணா?
என்ன யோசிக்கிற? இல்ல ஒரு கிட்டார் பிளேயரும் ஒரு காலேஜ் கேர்ள் சந்திச்சு பேசுறத ரசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆமா, நீங்க எங்க இந்த பக்கம்? அண்ணன் வில்லேஜ் சுத்தி பார்க்கணும்னாரு. நீங்க இது வரைக்கும் பார்த்ததே இல்லையா? ஐ ஹாவ் நோ டைம். லண்டன், ஈஸ்ட் ஜெர்மன், வெஸ்ட் ஜெர்மன், அமெரிக்கா, போலந்து, சிங்கப்பூர். ஆஃப் டே ஸ்கைல ஜேர்னிங், ஆஃப் டே ஹேண்ட்ல ஜெயின் ஜெயின் நீங்க ஜெயின். கண்டிப்பா எங்க வீட்டுக்கு வரணுங்க. ஐயோ இப்பவே வந்துருங்க. டேய் சுண்டல், நான் வர்றேங்க. நீங்க வர்றது தெரிஞ்சா எங்க அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. ஒப்பா என்ன இருக்காரா? ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்ல, போற வாரம் இந்த பூமி நடுக்கத்துல ரொம்ப பேர் போட்டுன்னு போயிட்டான்னு சொன்னாங்க. அந்த லிஸ்ட்ல உங்க ஒப்பாவும் உங்க ஒப்பா 100 ஆண்டு காலம் இருக்கட்டுங்க. வரேங்க, கண்டிப்பா வரணும். டாடா. வணக்கம் ஐயா. வணக்கம், உள்ள வாங்க. வீட்டுக்குள்ள வர்ற பழக்கம் பெரியய்யா காலத்துல இருந்து இல்லீங்களே. குப்புசாமி, ஆண்டா அடிமைன்னு பிரிச்சு வச்சு வீட்டுக்குள்ள வரவிடாம வச்சிருந்த காலமெல்லாம் செத்து போச்சு. உயர்ந்தவன் தாண்டவன் எவன் செத்தாலும் ஒரே மண்ணுக்குள்ள போட்டு தானே மூடுறான். நீ மனுஷன் தானப்பா, உள்ளவா. என்னப்பா விசேஷம், தட்டோட வந்திருக்க? கடைசி பையன் முருகனுக்கு கல்யாணம்ங்க. அப்படியா? வெள்ளிக்கிழமை விசேஷம் வச்சிருக்கேன். ஆ. முத பத்திரிக்கையை ஐயா கிட்ட கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கேன். டேய், ஐயா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கடா. நல்லா இருப்பா, நல்லா இரு. இந்தா, எந்த குறையும் இல்லாம கல்யாணத்தை நல்லபடியா நடத்து. தாலி கட்டுற நேரத்துக்கு ஐயா வந்தீங்கன்னா என் வம்சத்துக்கே பெருமையா இருக்கும். குப்புசாமி, இது உன் வீட்டு கல்யாணம் இல்ல, நம்ம வீட்டு கல்யாணம். நீ போ, நான் கட்டாயம் வர்றேன். நல்லதுங்க. டேய், சந்தோஷமா போடா. என்னப்பா பலமான யோசனையில இருக்காப்பல இருக்கு. குப்பமுகம் முருகனை பார்த்த உடனே நம்ம முருகன் நினைப்பு வந்துருச்சா? ஆமாம்மா, இந்நேரம் முருகன் நம்ம வீட்டுல இருந்திருந்தான்னா அவனுக்கு கல்யாண வயசு வந்திருக்கும். என்ன பண்றது, இந்த நேரத்துல என் பொண்ணு பெத்த செல்ல மகன் இருந்திருந்தான்னா செல்லக்கிளி அவன் கையில புடிச்சு கொடுத்துட்டு பண்ண முடியிருப்பேன். யாராருக்கு என்னென்ன நடக்கணும்னு விதி இருக்குதோ அது போலதான் நடக்கும். நீ மனசை போட்டு குழப்பிக்காம நிம்மதியா இருப்பா. அந்த ஆத்தா மகமாயி எல்லாத்தையும் நல்லபடியா முடிச்சு வைப்பான். எனக்கு ஒரு சந்தேகம். நேத்து நீங்க கச்சேரியில பாடின பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த பாட்டை நீங்களா பாடினீங்களா இல்ல வேற யாராவது பாடினதை கேட்டு பாடினீங்களா? வேற ஒருத்தர் பாடினது கேட்ட பாடினேன். இது என் ஃப்ரெண்ட் முருகன் பாடின பாட்டு. இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் நான் எந்த கச்சேரியில பாடினாலும் முத பாட்டு இந்த பாட்டு பாடுவேன். இப்ப முருகன் எங்க இருக்காரு? ஏன் பேசாம இருக்கீங்க? இப்ப முருகன் எங்க? என் முருகனுக்கு என்னாச்சு? என் முருகனுக்கு என்னாச்சு? தயவு செஞ்சு என்ன எதுவுமே கேட்காதீங்க. அந்த முருகன் இப்ப உயிரோட இல்ல. சாமி, என் முருகனுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு எவ்வளவு நாள் நான் தவம் இருந்தேன். இப்ப என் முருகன் உசுரோட இல்ல. இத கேட்டதுக்கு அப்புறம் நான் எதுக்காக உசுரோட இருக்கணும்? என்னைய என் முருகன் கிட்டே கொண்டு போயிடு. பெண்ணே, அழாதே. இறந்து போன உன் முருகனை பற்றி கவலைப்படாதே. உன் கனவை நினைவாக்கவும் உன்னை காலமெல்லாம் காப்பாற்றவும் ஒருவனை உன்னிடம் அனுப்பியிருக்கிறேன். அவன் வேறு யாரும் இல்லை. திருவிழாவுக்கு கச்சேரி பாட வந்திருக்கும் பாட்டுக்காரன் தான். அவனையே நீ திருமணம் செய்து கொள். சாமி, நீ அப்படி சொல்ற? இத மாதிரி அல்பத்தனமான விஷயம் எல்லாம் சாமி பேசாது. இவ்வளவு நேரம் பேசுறது நான் தான். இங்க பாருமா, இறந்து போன ஒருத்தன் நினைச்சு ஏன் புலம்பி தவிக்கிற? முருகன் தான் செத்து போயிட்டான். இனிமே அவன் வரவே மாட்டான். ஒன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ விருப்பப்பட்டா நானே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஓய், என்ன சொல்ற? ஏய் ஏய் நில்லு. ஏய் ஏய் ஜுஜு. ஓ ஏய் 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 ஒரு நிமிஷம் இல்லை. எனக்கும் உனக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கிறதுனாலதான் இந்த கொலுசு என் கையில கிடைச்சது.
என்ன உனக்கு பிடிச்சிருந்தா இந்த கொலுசை உன் காலில் வாங்கிக்கோ, இல்ல நான் கையிலே கொடுத்துறேன். என் உடம்பையும் மனசையும் தொடர உரிமை இந்த ஜென்மத்துல என் முருகனுக்கு மட்டும்தான் உண்டு. அவரை தவிர வேற எவனையும் என் நிழலை தொடக்கூட அனுமதிக்க மாட்டேன். செல்லக்கிளி, மணிக்குயில் இசைக்குதடி, மனமதில் மயங்குதடி, சிறகுகள் விரிந்ததடி, இளங்குருவிகள் பறக்குதடி. அடிமானே மயங்குவதேனோ, உன்னைத்தானே உருகுவதேனோ. இளங்காற்றே கைகள் வீசிவா, இதம் தேடும் கதைகள் பேசவா. இளங்காற்றே கைகள் வீசிவா, இதம் தேடும் கதைகள் பேசவா. மணிக்குயில் இசைக்குதடி, மனமதி மயங்குதடி, சிறகுகள் விரிந்ததடி, இளம் குருவிகள் பறக்குதடி. ஏண்டி முளைச்சு 3 நாளா விடல, அதுக்குள்ள பாட்டு பாடி ஆட்டம் போடுறீங்களா? பாடி முருகா, செல்லக்கிளி போடா. அண்ணே, என்னம்மா? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அப்படி போட, இப்படி வா. செல்லக்கிளிக்கு இன்னையோட 7 வயசு முடியுது. ஆண் வளர்ச்சி அருகம் புல்லு, பொண்ணு வளர்ச்சி கோர புல்லுன்னு சொல்லுவாங்க. செல்லக்கிளி 5 வருஷத்துல பெரிய மனுஷி ஆயிடுவா. ஆமா, அதுக்கு இப்ப என்ன? செல்லக்கிளி வளர்ற காலத்துல என் பையன் துரப்பாண்டிக்கு தான் அவளை கட்டி வைக்கணும். 4 கிடக்கு நாம இருந்தாலும் நாளைக்கு நடக்கிறது நல்லதா நடக்கணும் பாருங்க. எப்பவோ காய்க்க போற மரத்தை முன்னாலே குத்தகைக்கு விடுறது இல்லையா? அந்த மாதிரி இன்னாருக்கு இன்னாரு முடிவு பண்ணி வச்சுட்டா நாளைக்கு எசகு பெசகு அது நடக்காது இல்ல? யசோத, நீ சொல்றது சரிதாம்மா. நீ கேக்குறபடி நான் வாக்கு கொடுக்கறது ரொம்ப நேரம் ஆகாது. ஆனா அதுக்கு முன்னால முருகனை பத்தி கொஞ்சம் நினைச்சு பாரு. அவன் பிறந்த உடனே தாய் இழந்துட்டான், கொஞ்ச நாள்ல தகப்பனை இழந்துட்டான். நீ கேக்குற மாதிரி செல்லக்கிளியோ உன் பிள்ளை கட்டி வைக்கிறோன்னு வை, நாம ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆயிடுவான். ஆனா அந்த தாயில்லா புள்ள முருகன் மட்டும் உறவா இருந்து ஒதுங்கி போயிருவான். அதனால கூடுற காலத்துல செல்லக்கிளிய முருகனுக்கு கட்டி வச்சு நாம தான் நம்ம அரவணைக்கணும். முருகனை நீ பெத்தெடுக்கலனாலும் அவனும் உன் பிள்ளை தானம்மா. ஆமாமா, பெத்தாதான் பிள்ளையா? அவனையும் என் பிள்ளை தானே. ஏதோ என் மனசுல பட்ட ஆசையே சொன்னேன். அப்புறம் உங்க விருப்பப்படியே நடத்தி வைங்க என்ன? பாரு, என் பையன் துரப்பாண்டிதான் இந்த வீட்டுக்கு மருமகனா வரணும். அந்த ஆசையை கெடுக்க முளைச்சிருக்க என் அக்கா பையன் முருகன்
என்னைக்குமே இடைஞ்சலா இருக்க கூடாது. அவளை தானம்மா பொழுது போறதுக்குள்ள அவன் இல்லாம பண்ணிடுறேன். ஏடா என்ன தைரியம் இருந்தா துறப்பாண்டிக்கிட்டே பிறந்த செல்லக்கு எவ்வளவு ஆட்டம் போடுவேன். என்ன ஒண்ணும் பண்ணாதீங்க, என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க. அடேடா, ஐயோ பேசுடா. அம்மா, என்ன அடிக்காதீங்க, என்ன அடிக்காதீங்க. அம்மா ஐயோ பொழுது போறது ஓடி போய் இல்ல அடிச்சே கொன்னுடு. அன்னைக்கு உயிர் தப்புனா போதும்னு ஊரை விட்டு ஓடி போயிட்டேன். அந்த சின்ன வயசுல அதை தவிர வேற வழியே தெரியல. போன ஜென்ம புண்ணியமோ என்னமோ மெட்ராஸ்ல ஒரு பெரிய இசைக்கலைஞர் சோமசுந்தர வீட்டுல வேலைக்கு சேர்ந்தேன். என் குரல் நல்லா இருக்குன்னு எனக்கு பாட்டு சொல்லி கொடுத்து பெரிய பாடகனாக்குனாரு. உன்னை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டாலும் உன்னை நினைக்காம ஒரு நிமிஷம் கூட என் மனசு இருந்ததில்ல. உன் மேல வச்சிருக்க அன்பும் பாசம் தான் உன்னை எப்படியா சந்திக்கணும்னு தூண்டிட்டே இருந்துச்சு. உனக்காகவே உன் கைய பிடிக்கணுங்கிறதுக்காகவே இந்த ஊர் திருவிழாவுக்கு கச்சேரி பாட வந்த. நீயும் எனக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கிறத பாக்குறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப சொல்லு செல்லக்கிளி, இந்த கொலுசை உன் காலில் மாட்டட்டுமா இல்ல கையில கொடுக்கட்டுமா? போட்டது மாறாத்து தேடி பார்த்து நேத்தொரு நீரோட்டு பொங்கி எழுந்து ஆனது காட்டாறு பொங்கி புரளது. பூத்தது பூந்தோப்பு பார்த்து பார்த்து போட்டது மாறாத்து தேடி பார்த்து. பூவெல்லாம் சேர்த்து கோத்து மாலையானது நாளெல்லாம் பார்த்து பார்த்து நாணமும் போனது. பூத்தது பூந்தோப்பு பார்த்து பார்த்து போட்டது மாறாத்து தேடி பார்த்து. நேத்தொரு நீரோட்டு பொங்கி எழுந்து ஆனது காட்டாறு பொங்கி புரளுது. பூத்தது பூந்தோப்பு பார்த்து பார்த்து போட்டது மாறாத்து தேடி பார்த்து. கூந்தலா மேகந்தானா கூடுது மோகந்தானா சேர்ந்தது யோகந்தானா பாடுது ராகம் தானா. பார்த்ததும் பாவையானா பார்வையால் மாறினா சேர்த்ததும் தேவையானா தினசரி உந்தனா.
கை காட்டினான் கூடவும் கைகளை சேர்த்து வானத்தில் ஏற்றினான் பாப்பா பூத்தது பூந்தோப்பு பார்த்து பார்த்து மாறாட்டு தேடி பார்த்து நேற்றொரு நீரூத்து பொங்கி எழுந்து ஆனது காட்டாறு பொங்கி புரழுது பாப்பா போட்டது மாறாட்டு தேடி பார்த்து சாமி கைது அவர் வந்திருக்காருப்பா. யார் மாதிரி கச்சேரியில கிட்டார் வாசிச்சவரு அவர்தான்ப்பா. வாசிக்கிறவனா? அப்பாப்பா அவர் அங்கேயே நிக்க சொல்லுங்கப்பா. ஐயோ வாசிப்பு அங்கேயே நில்லு. ஏன் நிக்க சொல்றான்? நான் உங்களோட தானே வந்து எனக்கு என்ன தெரியும்? வலது கால் எடுத்து வச்சு வா. அப்ப நானு நீ இடது கால் எடுத்து வச்சு வா. சிவா வாங்க. லவ்லி ஃபிகர். என்னங்க வரும்போதே கம்பி வாத்தியத்தோட வர்றீங்க? எனக்கு எப்பப்ப எங்கெங்க நோட்ஸ் வரும்னு சொல்ல முடியாது. நான் போற பாத்ரூம்ல ஒரு கிட்டார் தொங்கும், மொட்டை மாடியில ஒரு கிட்டார் தொங்கும், மரத்தடியில ஒரு கிட்டார் தொங்கும். நான் எங்கெங்க போறனோ சைடுல அங்கங்கெல்லாம் கிட்டார் தொங்கிட்டே இருக்கு. ஆமாங்க, அண்ணனுக்கு ஒரு இலை செய்ய கூடாது. அதுல என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவாரு. என்னங்க சைடு எஃபெக்ட்? நீங்க உட்காருங்க. உங்க வாசிப்பு நேத்து கேட்டல இருந்து அதை பத்தி பேசி பேசியே என் பொண்ணு உருகுறா. உங்க பொண்ணு என்ன சார், இந்த ஊரே என் வாசிப்பு கேட்டு உருகிட்டு இருக்குது. இவ்வளவு ஏன் அமெரிக்காவில் மைக்கேல் ஜாக்சன் கிட்ட இருந்து அழைப்பு வந்தது, ஜாக்சபோன் பால்ராப்சன் கிட்ட இருந்து அழைப்பு வந்தது. ஆனா லண்டன் பெகடேல் சர்க்கஸ்ல ஒன் டே 50,000 பவுண்ட்ஸ் தரேன்னாங்க. நான் வேணான்ட்ட. அட நான் பிறந்த இந்தியாவுல சாந்திலால் மோகன்லால் நான்சென்ஸ். ஒரு ஜென்டில்மேன் கிட்ட ஸ்பீச் பண்ணும்போது இடையில நொண்ணே நன்னேன்ட்டு கம்முனிறான். சாந்திலால் மோகன்லால் என்னடா நம்ம அண்டாவை அடகு வச்ச கடை அதானா? திஸ் இஸ் லட்சுமிகாந்த் பியாரில்லா. அவங்கதான் மியூசிக் டைரக்டர். அவங்கதான் மியூசிக் டைரக்டரா? சார் இந்த லால் டு லால், மிக்சிங் லால், கன்ஃபியூஸ் லால். ஒரு சின்ன விருந்து ஏற்பாடு பண்ணிருக்கோம். நீங்க இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். சின்ன விருந்து எனக்கு ஓகே, ஆனா இவனுக்கு அதை விடுங்க. இந்த டேட்ல அண்ணன் குவைத்துல வாசிக்க வேண்டியது. உங்க அதிர்ஷ்டம் பாருங்க, அவர் இங்க இருக்காரு. குவைத்லியா? எஸ். ஏன் போல? வாட் இஸ் திஸ் क्वेश्चन? என்ன கடலாம் பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு. இந்த நேரத்துல போய் கிட்டார் வாச்சா ரோமநகரம் பத்தி எரியும் பொழுது நீரோமன்னன் பிடில் வாஸ் மாதிரி இருக்காதா? அதனால நான் புரோகிராம் கேன்சல் பண்ணிட்டேன். சத்தம் போட்டு உச்சு கொட்டாதீங்க, வெளியில இருக்கிறதெல்லாம் உள்ள வந்துற போகுது. எனக்கு தெரியும், கை கழுவிட்டு வாங்க, போய் சாப்பிடலாம். ஏன் கை கழுவ வந்தா சோறு போட மாட்டீங்க? வாங்க சாப்பிட போவோம். நான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டுங்க. அடியே ஓடுறப்பாம மிதிக்கிற வயசுல இம்பூட்டு சாவாசமா சீடமா உருட்டுறீங்க. சீக்கிரம் உருட்டி எடுங்கடி, என்ன முறியறதுக்குள்ள போகணும்ல. இது ஆச்சுக்கா, நீங்க முறுக்க எடுக்கிறதுக்குள்ள உருட்டிடுறோம். செல்லக்கிளி, செல்லக்கிளி. அத்தை, ஐ சீடை, முறுக்கு, அதிரசம் அசத்திட்டீங்க அத்தை. எல்லாம் உனக்கு தான். இந்தா நடு வீட்டுல கொண்டு போய் வை. சரி அத்தை. முருகேஷ், முருகேஷ் எங்க காணோம்? எங்க போனாருன்னு தெரியல. முருகேஷ், என்னடா இது? நீங்க தேடி வந்திருக்க ஹீரோ இங்க இல்ல. எங்க போயிருக்காரு? அதோ அந்த புல்லாங்குழல் சத்தம் கேக்குது இல்ல, அத காதுல வாங்கிக்கிட்டே போமா, அங்கதான் உங்க ஹீரோ இருக்காரு.
என்னாச்சு? பின்ன ஒரு நிமிஷம் மூச்சே நின்னுடுற மாதிரி ஆயிடுச்சு. சாரிடா கண்ணா, எல்லாத்துக்கும் ஒரு த்ரில் வேணும்ல, அதான். ஆமா, தூக்குவல் என்ன? அதிரசம் முறுக்கு திருவிழாக்காக செஞ்சாங்க. இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல, அதான் யாருக்கு தெரியாம எடுத்துட்டு வந்தேன். சாப்பிடுங்க. ஐயா, யாருக்கு ஒண்ணு இதெல்லாம்? ஏன் அழாதம்மா, சாப்பிடணும்ல. ஒரே ஒரு சான்ஸ் இருக்கு, நீயே ஊட்டி விட்டா நான் சாப்பிடுறேன். அதெல்லாம் முடியாது. முடியாதுல்ல? அப்ப இதெல்லாம் எங்களுக்கு வேண்டாமா, எடுத்துட்டு போ. ஆசைப்பட்டு எடுத்துட்டு வந்ததை வேண்டாம்னு சொல்லக்கூடாது. ஆசைப்பட்டு தானே எடுத்துட்டு வந்த, அப்ப ஊட்டி விடு. ஐயோ ஐயோ, ஊட்டி விட. என்ன செய்தி மயம் கொடுத்துட்டு வந்திருக்கீங்க? ஏதாவது விஷயம் சொல்லி அமைச்சிருக்கலாம்ல? ஒண்ணும் இல்ல, பாண்டி கோயிலுக்கு கடா வெட்டி பொங்கல் வைக்கிறதா வேண்டிட்டு இருக்கேன். சொட்டை இல்லாத ஒரு நல்ல கருப்பு குட்டியா வேணும். இவ்வளவுதானுங்களா? இந்த வட்டாரத்துல இருக்கிற காளி கோயில், கருப்புசாமி கோயில், ஐயனார் கோயில், அம்மன் கோயில் எல்லாத்துக்கும் எங்கிட்ட தாங்க வாங்கிட்டு போவாங்க. வாங்க உன்னை பாப்போம். இதுல குறும்பாடு இருக்கு, இதுல செம்மறியாடு இருக்கு. அங்கதாங்க நீங்க கேட்ட கருப்பு குட்டி இருக்கு, வாங்க புடிச்சு தரேன். ஐயோ நல்லா மாட்டிக்கிட்டோம். அந்த ஆட்டுக்காரன் அத்தை இங்கே கூட்டிட்டு வரோம். ஆமா, இது எங்க வீடு தூக்கு சட்டி மாதிரி இருக்கு. போன வாரம் வாடிப்பட்டி சந்தன வாங்கின புத்தம் புது சட்டிமா. போடா, வெறிநாய்க்கு போறத பேல என்னைக்கு வெறிநாய் கடிச்சா வெறிநாய் மாறிட்டா. போடா. அம்மா, குட்டி எப்படியே தப்பிச்சிருச்சுமா. நாளைக்குள்ளார கண்டுபிடிச்சு உங்க வீட்டுல கொண்டாந்து சேர்த்துறேன். தூக்கு சட்டி என் வீட்டு சட்டிமா, ஒப்புறான சட்டிமா, என் வீட்டு சட்டிமா. அன்போடு காதலன் எழுதும் கடிதமே. வாங்க. ஆமா, உங்க அப்பா இல்ல? அவர் உள்ள இருக்காரு. இருக்கட்டும் இருக்கட்டும். ஆமா, அவர் வரலீங்களா? அவர் வரல, அவர் தூதன் புறாவா வந்திருக்கேன். என்னது, நீங்க புறாவா வந்திருக்கீங்களா? ஆமாங்க, அண்ணன் கூட காக்கா மாதிரி பண்ணி மாதிரி இருப்பேன்னு சொல்லுவாரு. இப்ப நான் புறாவா வந்திருக்கேன். அப்போலாம் புறாகல்ல லெட்டரை வச்சு கட்டி அனுப்புவாங்க. வேட இடையில அம்பு விட்டு அதை புடிச்சு குழம்பு வச்சு சாப்பிட்டுருவான். இப்ப கம்ப்யூட்டர் காலம் பாருங்க, அதான் நான் வந்திருக்கேன். ஆமா, உங்களை யாரு இடையில அம்பு விட்டு கொல்லலையா? என்ன கொண்டா எவன் திங்கிறது? சீதைக்கு ராமர் அனுமாரம் அனுப்பிச்சு மாதிரி அண்ணன் என்ன அனுப்பிச்சாரு. இந்தாங்க லெட்டரு, மறக்காம வந்திருக்க. ஏங்க, உங்களுக்கு தங்கச்சி யாரும் இல்லையா? இல்லைங்க, நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். என்னை முதல் முதலாக பார்த்த போது நீ என்ன நினைத்தாய்? நான் உன்னை நினைத்தேன். என் கைகள் உன்னை தொட்ட போது என்ன நினைத்தாய்? நான் என்னை மறந்தேன். அப்படி தூக்கு. காதல்ல நீ இந்த அமராவதி, அம்பிகாவதி, ரோமியோ ஜூலியட், ஆம்லெட் இவங்களை எல்லாம் மிஞ்சிட்ட. அம்பிகாபதி, அமராவதி சரி, அது என்ன ஆம்லெட்? ஆம்லெட்னா ரெண்டு முட்டையை உடைச்சு ஊத்தி நடு வெங்காய மிளகாய் கிள்ளி போட்டு சொல்ற ஆம்லெட் இல்ல, நான் சொல்றது ஹாம்லெட். திஸ் இஸ் லண்டன் லவ் மேட்டர். காதல்ல நீ எல்கேஜி, உனக்கு புரியாது. அது என்ன அப்படி சொல்லிட்டீங்க? நான் எம்ஏ படிச்சிருக்கேன். அதை விடு. இப்ப நான் உனக்கு காதல் வித்தைகளை சொல்லி கொடுக்க போறேன். என்ன மாதிரி ஒரு அழகான வாலிபனும் உன்ன மாதிரி ஒரு கவர்ச்சி கண்ணியை தனியா சந்திக்கும் போது முதல்ல கையை தொடணும். டச் மை ஹேண்ட். என்னாச்சு? சாக்கடிச்சிருச்சு. டச் ஹியர். இப்ப என்னாச்சு? காதல் கொல்லிக்கட்ட சுட்டுருச்சு. இப்ப நான் ஒன்ன தொட போறேன். ஏயா கட்டி பிடிச்ச விளையாடுறது இந்த மாதிரி தானே கிடைச்சது? எவ்வளவு நேரம் மேலே உட்கார்ந்துக்கிறது? போயா. பாத்தியா, காதல்னாலே வில்லன் இருப்பான். நம்ம காதலுக்கு வில்லன் இல்லையேன்னு நினைச்சேன். இங்க பாரு, மரத்து மேலேயே ஒருத்தன் தொங்கிட்டு இருக்கான். ஏய் பாத்துடா, தலைமையில கிளம்ப குதிச்சாத. பா, நம்ம மரத்தை மாத்திக்குவோம். காட் பிளஸ். அடேங்க அப்பா, என்னண்ணே ரொம்ப பக்திமயமாயிட்டீங்க? மனசுல கல்யாணம் இருக்கும்போது பக்தியில வராத என்ன? டேய் சுண்டல், பெரியவங்க நாங்க பேசிட்டு இருக்கும்போது சில்லறை டிக்கெட் நீ பேசக்கூடாது. ஷட் அப். சரி, அதை விடுங்க. ஒரு நாள் கச்சேரிக்கு வந்தீங்க, எங்க போறீங்க, என்ன பண்றீங்க, ஆளைய காணோம். அது
இப்போ நம்ம மாடர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு கச்சேரி பண்ணிட்டு இருக்கிறோமா, அதோட நேச்சுரலும் கலந்தா நல்லா இருக்குமேன்னு இந்த கிராமத்து சங்கீதத்தை நான் சர்வதேச லெவல்ல ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். நீங்க ஆராய்ச்சி பண்றீங்க, அண்ணன் என்ன பண்றாரு? நான் தானே மாட்டி விடணும். மாட்டி விடணுமா? இல்ல, சங்கீதத்தை ஒன்னா கலக்கணும்னு சொன்னேன். சங்கீதத்தை ஏன்டா கைமா பண்ற? எப்படியோ இந்த கிராமத்து சங்கீதத்தை நீங்க ரொம்ப ரசிச்சிருக்கீங்க. அது உங்க இதயத்தை வருடிக்கிட்டு இருக்கு. வருடிட்டு இல்ல, சுரண்டிட்டு இருக்கு. இந்த கிராமத்து சங்கீதத்தை நான் ஆங்கிலேயர் லெவல்ல பேத்து எடுத்துட்டு போய் அமெரிக்காவில் குடி வைக்கத்தான் போறேன். அது வரைக்கும் உன்னுடைய கச்சேரிக்கு என் இன்ஸ்ட்ருமெண்ட்டை எதிர்பார்க்காது, இவனுடைய ஜால்ராவை எதிர்பார்க்காது. எஸ் கரெக்ட், யுவர் கரெக்ட். ஜாகிரதை ஆராய்ச்சி பண்ணுங்க. காட் பிளஸ். இந்த ஊர்ல நாம என்ன செஞ்சாலும் தட்டி கேட்க எவனாவது இருக்கானா? இல்ல. நாம அடிச்சாலும் திருப்பி அடிக்க எவனுக்கா தைரியம் இருக்கா? இது வரைக்கும் அவனும் பிறக்கல. அப்படி நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. அடிக்கவும் உதைக்கவும் ஒருத்தன் பிறந்துட்டான். ஏலே, போதையில வளரியா? இது வரைக்கும் எவனும் பிறக்கலடா. நான் கூட அப்படித்தான் தப்பு கணக்கு போட்டேன். என்னடா சொல்ற? தண்ணி செலவுக்கு பணம் இல்லைன்னு ஒரு 100 ரூபாய் கேட்டேன். என்ன நார்னரா கிழிச்சிட்டான். யார் அவன்? நம்ம ஊர் திருவிழாவுக்கு பாட வந்திருக்கானே பாட்டுக்காரன், அவன் தான். அப்படியா? என் கூட வா, அவனை உரிச்சு ஊருகா போட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கச்சேரிக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. ஃபர்தர் நம்ம நடத்த போற கச்சேரியை எல்லாம் தூள் கலப்பிடணும். கவனமா நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகே தலைவா, அசத்திடுவோம். ஏய் பாட்டுக்காரா, வந்த அன்னைக்கே பிரமாதமா பாடி கிராமத்தையே கரங்கடிச்சிட்டியாமே. எங்க இந்த பாட்டை கொஞ்சம் பாடு. ஏன் பாட்டு கேட்கணுங்கிற ஆசை இருந்தா ராத்திரி கச்சேரியில பாடுறேன், அங்க வந்து கேட்டுக்க. அண்ணனோட அருமை பெருமை தெரியாம பேசாத, மரியாதையா பாடு. முடியாது. ஏய், இப்ப பாட போறியா இல்லையாடா? முடியாதுடா. என்ன தைரியம் இருந்தா இந்த துரப்பாண்டி முன்னாலேயே நெஞ்ச தூக்குவேன். நம்ம உம்மி சண்டைக்கு போகலனே, அவங்க தான் வந்திருக்காங்க. எந்திரிச்சு நாள் மாத்துங்க. வாசிங்க. அண்ணே, நல்ல நேரத்துல வந்தீங்கண்ணே. இவனை நான் பாத்துக்கிறேன். இதுவரைக்கும் இந்த கிராமத்துல எவனுமே என் மேல கை வச்சதில்லை. ஊரு விட்டு ஊர் வந்து பழைக்க வந்த நாய் நம்ம உடம்புல ஒரு இடம் பாக்கி விடாம உதைச்சிட்டான். அத நினைக்கிறப்போ என் ரத்தமே கொதிக்குது. அவனை சும்மா விட்டு வைக்க கூடாது. அவனுக்கு பாட்டு தான் பனங்கருப்பட்டின்னு நினைச்சா எதிரிய பந்தாடுறது கூட அவனுக்கு பச்சரிசி அச்சு வெள்ளமா இருக்கு. அடிதடியால அவனை ஒண்ணுமே பண்ண முடியாது.
அறவமே இல்லாம அவரை ஒழிக்கணும். எப்படின்னு திட்டத்தை திட்டவட்டமா சொல்லுங்க, முடிச்சிடுவோம். வழக்கமா பாட்டு கச்சேரி 7 மணிக்கு ஆரம்பமாகும். நீ 6 மணிக்கே மேடைக்கு போற. நாட்டு வெடிய மேடையில வச்சுட்டு பாட்டுக்கார கோஷ்டி மேடையேறி பாட ஆரம்பிக்கும் போது திரிய பத்த வைக்கிற. பாட்டு முடியறதுக்குள்ள அந்த பட்டாளமே காலி. எப்படி? சும்மா சொல்லக்கூடாது, நீ சகுனியவே மிஞ்சிட்ட. இன்னைக்கு பத்த வச்சிருவோம். சார், வந்ததுல இருந்து பட்டணத்து பாட்டா பாடிட்டு இருக்கீங்க. எங்களுக்கு எல்லாம் பிடிச்சது மாதிரி நாட்டடி அடிச்சு ஒரு பாட்டு பாடுங்க சார். நாட்டடி தானே, அது நமக்கு கை வந்த கலை. இப்ப பாருங்க. 1 2 3 4. பாட்டுக்குள்ளே பாட்டிருக்கு, படிச்சுக்கத்தா மனசிருக்கு. இந்த வயசு இப்ப புதுசு, அடிவாடி பூங்கொடி. இந்த மாமல் படிக்கும் பாடல் இனிக்கும் சேர்ந்து பாடடி. இந்த மாமல் படிக்கும் பாடல் இனிக்கும் சேர்ந்து பாடடி. பாட்டுக்குள்ளே பாட்டிருக்கு, படிச்சுக்கத்தா மனசிருக்கு.
பாட்டிருக்கு படிச்சு கத்தா மனசிருக்கு இந்த வயசு இப்ப புதுசு அடிவாடி பூங்கொடி இந்த மாமல் படிக்கும் பாடல் இனிக்கும் சேர்ந்து பாடடி இந்த மாமல் படிக்கும் பாடல் இனிக்கும் சேர்ந்து பாடடி பாட்டுக்குள்ளே பாட்டிருக்கு படிச்சு கத்தா மனசிருக்கு தம்பி, உங்களையும் நீங்க பாடின பாட்டை இந்த கிராமத்து மக்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. உங்க பாட்டை சொல்லி வாயாராத ஆளே கிடையாது. 800 சனம் ஒட்டுமொத்தமா உங்களை பாராட்டினதுனால அந்த பொறாமையில எவனோ உங்க மேடைக்கு வெடிய வச்சுட்டான். வச்சவன் எவன்னு தெரிஞ்சா டெல்லிக்கு ராசா இருந்தாலும் விடவே மாட்டான். அதை பத்தி நீங்க கவலைப்பட வேணாம். எங்க ஊர் திருவிழா முடியும் தட்டிய ஊர்ல இருந்து நீங்க கச்சேரியை முடிச்சு கொடுத்துட்டு தான் போகணும். எத்தனை எதிர்ப்பு வந்தாலும் எத்தனை போட்டி போறாம இருந்தாலும் நான் எடுத்த காரியத்தை முடிக்காம பின்வாங்குற பழக்கம் எனக்கு கிடையாது. அணுகுண்டே போட்டாலும் எங்களோட இசையையும் பாட்டையும் யாராலையும் அழிக்க முடியாது. உங்க விருப்பப்படியே நடக்கும். நல்லது தம்பி, எங்க ஊர் சார்பா உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நாங்க வரோம். இந்த வயசுல காணாம போன நீங்க திரும்ப கிடைக்கணுங்கிறதுக்காக எத்தனை சாமியை நான் கும்பிட்டுருப்பேன். நான் கும்பிட்ட தெய்வம் என்ன கைவிடலைங்க. என் மனசு போலவே உங்களை திரும்ப கொண்டு வந்து என்கிட்டே சேர்த்துருச்சு. அப்படி தவம் இருந்து கிடைச்ச உங்களை ராத்திரி கண்ணு மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ள இழக்க இருந்தேனே. ஏய் ஏய், எனக்கு தான் ஒண்ணும் ஆகலல்ல, அப்புறம் ஏன் வருத்தப்படுற? இத பாரு, 12 வயசுல என்னையும் பிரிக்கணுங்கிறதுக்காக என் சின்னம்மா திட்டம் போட்டு என்ன ஊரை விட்டே துரத்துனாங்க. அவங்க போட்ட திட்டம் பகல் கனவாயிருச்சு. நான் திரும்ப இந்த ஊருக்கே வந்துட்டேன். வந்திருக்கிற நான் தான் தெரியுமோ தெரியாதோ அந்த துரப்பாண்டி என் மேல வஞ்சம் வச்சுட்டான். வெறும் ஊர்னி தண்ணியை மட்டும் குடிச்சு வாழ்ந்த அவனுக்கே இவ்வளவு தந்திரம் தெரியுதுன்னா, ஊர்னி தண்ணியும் குடிச்சு காவிரி தண்ணியும் குடிச்சு கங்கை தண்ணி வரைக்கும் குடிச்சிருக்க எனக்கு எவ்வளவு தெரியும். நானும் அவனை பாத்துறேன். எதுக்குங்க இந்த விஷ பரீட்சை? அப்பாவை பார்த்து நீங்க தான் முருகங்கிறது சொல்லிடலாங்க. பைத்தியம், அவசரப்படாத. வந்திருக்க நான் தான் அந்த அதிகார கூட்டத்துக்கு தெரிஞ்சா நாம 2 பேரும் ஒண்ணு சேர்த்துக்கு இடைஞ்சல் ஆயிடுவாங்க. எந்த காரணத்தை கொண்டோ நம்ம 2 பேர் விஷயம் வேற யாருக்கும் தெரிய வேண்டாம். திருவிழா முடிஞ்சதும் நானே மாமனை நேர்ல பார்த்து எல்லா விஷயத்தையும் சொல்லி நம்ம கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றேன். இனிமே வானமே இடிஞ்சு உன் மேல விழுந்தாலும் உன் கண்ணுல கண்ணீர் வரக்கூடாது. புரிஞ்சுதா? எங்க சரி ஐயா, கொஞ்சோண்டு சிரியா. ஓ ஏய் அம்மா அம்மா, என்னப்பா ஆச்சு? நம்ம திட்டம் எல்லாம் பதற போகுதுமா. என்னப்பா சொல்ற? ஆமாமா, மாமாவோட சொத்தை அனுபவிக்கிறதுக்காக நீங்க எந்த முருகனை ஊரை விட்டு துரத்துனீங்களோ அவன் திரும்ப வந்துட்டாமா. அவன் தான் நல்லா தெரியுமா? கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லாம தெரிஞ்சு போச்சுமா. ஊருக்குள்ள வந்தது மட்டும் இல்லாம செல்லக்கிளியோட ஒட்டு உறவாடிட்டு இருக்கான். வெட்ட வெளி காட்டுக்குள்ள 2 பேரும் புருஷன் மஞ்சாத மாதிரி சிரிச்சு பேசிட்டு இருந்த என் கண்ணால பார்த்தேன். தண்ணியையே பாலாக்கி தயிராக்கி வெண்ணையாக்குறவனா எங்கிட்டயே மோத பாக்குறானா? வந்திருக்கிறது முருகன் உன் மாமனுக்கு தெரிஞ்சா அவனை ராஜ மரியாதையோட கூட்டிட்டு வந்து செல்லக்கிளியை கட்டி வச்சிருவார். அதனால கண்ணுல பார்த்தத கனவா நினைச்சு மறந்துரு. மத்தத நான் பாத்துக்கிறேன். ஏய், வேலை செய்யற எல்லாருக்கும் சொல்றேன், இங்க பார்த்தத கேட்டத வெளிய சொன்னீங்க கீத்து மாத்தா கிழிச்சிருவேன். ஐயோ ஐயோ ஐயோ, நான் என்னன்னு சொல்லுவேன், ஏதுன்னு சொல்லுவேன், பார்த்தத சொல்லுவேனா பரம்பரைய சொல்லுவேனா? நம்ம குடும்ப மானமே ஒரு கூத்தாடியால கெட போகுது. யசோதே, ஏன் இப்படி பதற? எப்படி பதறாம இருக்க முடியும்? பத்தி எரியறது வீடா இருந்தா தண்ணி ஊத்தி அணைச்சிடலாம். நம்ம குடும்ப மானமேல எரிஞ்சிட்டு இருக்கு. என்னமா சொல்ற? கொஞ்சம் புரிய முடியா சொல்லு. என்னன்னு சொல்ல? ஊர் என்ன உறவென்ன பரம்பரை என்னன்னு தெரியாத ஒரு பாட்டுக்கார பயலோட நம்ம செல்லக்கிளி உறவாடி இருக்கா. அவங்க 2 பேரும் ஒதுங்கி இருந்து பேசிட்டு இருந்தத நம்ம துரப்பாண்டி பாத்துருக்கான். நிஜமாவா? போய் சொல்லி பார்க்க நம்ம துரப்பாண்டி என்ன போக்கத்த பயலா? இந்த பரம்பரையில முளைச்சவன். அந்த கன்றாவிய பார்த்தவன பதறி போயிட்டான். இவன் பார்த்த மாதிரி இந்நேரம் வேற யாராவது பாத்திருந்தா நம்ம குடும்பத்தோட மானம் மரியாதை எல்லாம் மந்தைக்கு வந்திருக்கும். உங்க மகளே வந்துட்டா. எங்க போயிட்டு வர்ற? எங்க போனேன், யார பார்த்தேன், எல்லாத்தையும் இவங்க சொல்லிருப்பாங்களே. நான் அந்த பாட்டுக்காரனை தான் பாத்துட்டு வரேன். பாத்தீங்களான்னு என்ன நெஞ்செழுத்தமா பேசுறா? நெஞ்செழுத்தம் எனக்கு திடீர்னு வரல. அது இந்த பரம்பரை சொத்து. எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன வாய் கொழுப்பா பேசுற? ஒண்ணு
என்ன எங்க போயிட்டு வராப்ல? நேத்தையில இருந்து ஆளையே காணோம். என் தங்கச்சி மகன் மருதைக்கும் பார்வதிக்கும் கல்யாணம், அங்கதான் போயிட்டு வரோம். மருதையை கட்டிக்க மாட்டேன்னு அந்த பொண்ணு ஒத்த கால நின்னாலே எப்படி சம்மதிச்சா? கடச்சாமி இருக்கிறப்ப என்ன கவலை? மருதையை கட்டிக்க சம்மதிக்கணும்னு ஒரு வார்த்தை சொன்னோம், அம்பிட்டுதான் இம்பிட்டு தீபதியை கொடுத்தாரு, அப்பவே வாக்கப்படுறேன்னு சம்மதிச்சுட்டா. கடச்சாமி இந்த கலியுகத்துல ஒரு கடவுள் மாதிரி. அவர்கிட்ட போற எந்த காரியமும் பல நழுவி பால்ல விழுந்து அது நழுவி தேன்ல விழுந்த மாதிரி முடிஞ்சிருது. அரண்மனையார் குடும்பம்னா அழுத பிள்ளையும் வாய மூடும். அப்படிப்பட்ட நாம மையும் மறந்துன்னு வைக்கிறது நம்ம பரம்பரைக்கு தகுமாமா? ஏறு கட்டி வாழ்ந்த பரம்பரை பேர் கட்டு போயிடக்கூடாது. இன்னார் மக செல்லக்கிளி எவனோ ஊர் பேர் தெரியாத ஒரு பையனோட சகவாசம் வச்சிருக்கான்னு நார சிரிக்கிகளாம் நாக்கு மேல பல்ல போட்டு பேசி விடுவாளுங்க. மானம் கெட்டு மரியாதை கெட்டு வாழ்றதை விட அரண்மனையார் குடும்பத்தை சேர்ந்த அத்தனை பேர் நாண்டுகிட்டு சாகலாம். அந்த பையன் தனிப்பட்டு வந்திருந்தானா தடியால 4 வச்சு ஊரை விட்டு துரத்திடலாம். அவன் பொது காரியத்துக்கு வந்தவன், அடிச்சு துரத்தனா அசிங்க வெளியே வந்துடும். அதனால்தான் சொல்றேன், நம்ம தோட்டத்து பயிருக்கு வேலியை போட்டு வச்சுட்டா பாதையில போற மாடு பயிரை மேஞ்சிடாது பாருங்க. சரி, இப்ப என்ன செய்யணுங்கிற அத சொல்லு. நாளைக்கே சடசாமியை பார்த்து நம்ம செல்லைக்கு இந்த பயலை நினைக்காம இருக்க ஒரு வழி பண்ணிடணும். என்னம்மா தங்கச்சி இப்படி சொல்லுதே, நீ என்ன நினைக்கிற? என்கிட்ட என்னப்பா யோசனை கேட்டுக்கிட்டு? நல்லது கெட்டது உனக்கு தெரியாதா? நீ பார்த்து முடிவெடுத்த சரிதான். சரி, இப்பவே சடச்சாமியை பார்த்து செய்ய வேண்டியதை செஞ்சிருவோம். சாமி வணக்கங்க. உங்களுக்கு என்ன வேண்டும்? சாமி, என் மக செல்லக்கிளி ஊரு பேர் தெரியாத ஒருத்தன் கூட சிரிச்சு பேசி பழக ஆரம்பிச்சிட்டா. பேச்சளவோட இருக்கிற என் பொண்ணு அவங்கிட்ட மனசை பறி கொடுத்துட்டான்னா என் பரம்பரையோட மானமே போயிடும் சாமி. அரண்மனையார் குடும்பத்துல இப்படி ஒரு மானக்கேடான சம்பவம் நடந்ததே இல்ல சாமி. அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? எங்க வீட்டு பொண்ணு அவனை நினைக்க கூடாது, அவன்கிட்ட பேசக்கூடாது. வீட்டுல பெரியவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு நடக்கணும். தாயே, வந்திருக்கிற மக்கள் எண்ணம் நிறைவேறணும், அவங்க பரம்பரை மானம் காப்பாற்றப்படணும். இந்த நிமிஷத்தில் இருந்த அந்த மகன் அவனை நினைக்க கூடாது. ஓம் ராம் ரீம் ஓம் கை ஓம் ரா ஓம் ரா. என்னம்மா செல்லக்கிளி, என்னமாச்சு? என்னாச்சு? உள்ள போய் மோர் கொண்டு வா போ. நான் தான் முருகன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நாளைக்கு 2 தடவை வந்து பார்த்துட்டு போவான். இப்ப என்னடான்னா 2 நாளா ஆளையே காணோம். ஒண்ணுமே புரியல.
அண்ணே திருவிழா நேரண்ணே வீட்டுல ஏதாவது வேலை இருந்திருக்கும் அதனால வந்திருக்க மாட்டாங்க. எனக்கு அப்படி தோணலப்பா, ஏதோ ப்ராப்ளம் நடந்திருக்கு. அண்ணே ப்ராப்ளம் அப்படி இப்படி கன்ஃபியூஸ் பண்ணிருந்தீங்களே, அங்க பாருங்க மயில மாதிரி இறந்து வராங்க. நாங்க அப்படி ஒதுக்கிறோம், உங்க காதல் கேஸ் அவுத்து விடுங்க. ஏன்னு வருங்கால திரும்பி பார்க்காம போறாங்களே, ஏதோ வசவசா நடந்திருக்குமோ? ஏய் சரட்லி, ஏய் கிராமத்து பொண்ணுங்கள கடத்தருவுல விக்கிற கத்திரிக்காய் நினைச்சியா? செவில பிஞ்சிரும், ஜாக்கிரதை. ஏண்டா கண்ணா அப்படி பாக்குற? ஏண்டாவா? என்ன ஆம்பளைய கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறீங்க? திஸ் இஸ் மெட்ராஸ் லாங்குவேஜ். ஆம்பளைய வாமாம்போ, பொம்பளைய போடா அப்படிம்போ. அப்படியா? அப்படித்தான். நீங்க கிட்டார் வாசிக்கிறவரு, ரசிகர்கள் உள்ளத்துக்குலாம் சொந்தமானவரு. உங்களை நான் சொந்தமாக்கிக்க போறேனே, அது சரிதானான்னு யோசிக்கிறேன். என்னுடைய கிட்டார் வாசிப்பினால லட்சோப லட்சம் உள்ளங்களையும் காதுகளையும் குளிர வைக்குது. நீ என் இதய ராணி, என் இதயத்தை உங்ககிட்ட திருட்டு கொடுத்துட்ட. நீயும் நானும் கிட்டாரும் கம்பியும் போலவும் ட்ரம்பெட்டும் சைட்ரம் மாதிரியும். வழக்கமா எல்லா ஆம்பளைங்களும் சொல்றதை தான் நீங்களும் சொல்றீங்க. ஏய், லவ்ங்கிறது யூசுவல் ஃபார்முலா, அதுக்காக யாரும் பண்ணாமலா இருக்காங்க. கம் ஆன். இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம். நான் ஃபாரின் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறேன், எல்லாமே என்கிட்ட ஃபாரின் டைப்ல தான் இருக்கும். 500 வருஷம் நாங்க அட்வான்ஸா போயிட்டு இருக்கிறோம். அதனால எல்லாத்தையும் ஃப்ரண்ட்ல வச்சிட்டு மேரேஜ் மட்டும் பேக்ல வச்சுக்கலாம். அதான் முடியாது. ஏண்டா முடியாது? வந்துட்டா பொண்டாட்டி தினவன். முதல்ல தாலியை கட்டு, மத்ததெல்லாம் அப்புறம். அங்கிள், நம்ம நாட்டுக்கு உன்னோட நாகரிகம் ஒத்து வராதுப்பா. இந்த பாரு, நீங்க 2 பேரும் வயலு வாய்க்கா வரப்புன்னு சுத்துறத ஊர்க்காரங்க எல்லாம் பாத்துட்டாங்க. முதல்ல கல்யாணத்தை பண்ணு. என்ன கல்யாணங்கிறது 1000 காலத்து பயிர். ஏயா இப்ப நான் என்ன 5008 5020 நான் சொன்னேன்? அவசரப்படாத. என்ன ஒரு மாதிரியா பேசுற? இதெல்லாம் வீட்டுல கேட்கணும்பா. என் பொண்ணை தொடும்போது என்கிட்ட கேட்டா தொட்ட? டேய் மாமா, இந்த மாதிரி நீ அவசரப்பட்டு தான் எங்க அக்காவை அடிச்சு கொன்னு தனியா உட்கார்ந்து தின்னுக்கிற. திஸ் இஸ் லவ். இதுல அவசரப்படக்கூடாது. பெருசா மீச வச்சிருக்கிற உனக்கெல்லாம் இத பத்தி புரியாது. நான் வீட்டுக்கு போய் இத பத்தி தீர யோசனை பண்ணி உனக்கு சாதகமான ஒரு நல்ல முடிவை என் அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி அனுப்புறேன். ஓகே, வர்றேன். ஹாய் டார்லிங், ஐ வில் மீட் அகைன். ஓ, திஸ் கிஸ் நான் மறந்தே போயிட்டேன். கேட்ச். செலக்கிளி, நீ நடந்துக்கிறது கொஞ்சம் கூட பிடிக்கல. முருகன் மேல உசிரையே வச்சிருக்காரு. அப்படிப்பட்ட மனுஷனை அத்தனை பேருக்கு மத்தியில கை நீட்டி அடிச்சிட்டியே. 10 பேருக்கு மத்தியில கைய பிடிச்சு இழுத்தான்னா அப்படிப்பட்ட திமிர் பிடிச்ச பயல சும்மா விடக்கூடாது. இங்க பாரு, மனசுக்கு பிடிச்சவள ஒரு ஆம்பளை கைய பிடிச்சு இழுக்கிறதும் கொஞ்சம் சகஜம் தானே. அவன் மனசுக்கு மட்டும் பிடிச்சிருந்தா போதாது, எனக்கும் பிடிக்கணும். உனக்கு புத்தி கித்தி கெட்டு போச்சுன்னு நினைக்கிறேன், அதான் இப்படி வளர்ற. நான் ஒண்ணு பைத்தியக்காரி இல்ல. நல்லது எது கெட்டது எதுன்னு எனக்கு தெரியும். இதுக்கு மேல ஏதாவது பேசுனீங்க எனக்கு கெட்ட கோவம் வரும். மலை கோயிலுக்கு போய் படி பூஜை செய்யணும். நான் வரேன். செலக்லி, நான் சொல்றது கேளு. நீ என்கிட்ட நடந்துக்கிறத நடிப்பா இல்ல நிஜமா? ஏன் பேசாம இருக்க? இந்த நாடகத்தை அரங்கேற்று இருந்த யாரு? மௌனமா இருந்த என் மனசை சாகடிக்காத. உன் மனமாட்டத்துக்கு என்ன காரணம் சொல்லு. நீ யாரோ நான் யாரோ, நான் எதுக்காக உன் மனசு சாகடிக்கணும்? செலக்லி, நான் தான் உன்னோட முருகன், அதை மறந்துட்டியா? நீ யாருங்கிறதே எனக்கு தெரியாதப்ப எப்படி நினைக்க முடியும், எப்படி மறக்க முடியும்? எனக்காக பல வருஷம் நீ எங்கள இல்ல. என் பாட்டை கேட்ட உடனே துள்ளி குதிச்சு ஓடி வரல? இல்ல. நான் தான் முருகன் தெரிஞ்ச உடனே வயலு வரப்புற என் கூட சுத்தி தெரியல? இல்ல. ஏய், என் பொறுமையை சோதிக்காத. நீ என்ன காதலிக்கல? இந்த வாரமும் பூமி அழிஞ்சாலும் நம்ம காதல் அழியாதுன்னு சொன்னியே, அதெல்லாம் பொய்யா? அர்த்தம் இல்லாம ஏதாவது உளராத. உன்னை கண்டாலே எனக்கு பிடிக்கல. நீ இப்படி சுத்தி சுத்தி வர்றத பாக்குறப்ப என் உச்சி வரைக்கும் பத்திட்டு எரியுது. நீ ஒரு நல்ல குடும்பத்துல பிறந்தவனா இருந்தா இப்படி பொறுக்கித்தனமா சுத்துறத விட்டுட்டு பொழைக்கிற வழிய பாரு.
அந்த பொண்ணு மனசை யாரோ கெடுத்து வச்சிருக்காங்க. அதான் வேண்டாதவன்ட்டு பேசுற மாதிரி பேசிட்டு போகுது. இனிமே நம்ம தாமதிக்க கூடாது. உடனே உங்க மாமா பார்த்து நீங்க தான் முருகங்கிற விஷயத்த சொல்லிடணும்னு. எல்லாம் முத்து இலசா விழுகுதுடா, முத்தலாம் பார்த்து வெட்டு. இந்த முத்து பையன் எப்பவும் இப்படித்தான் முதலாளி. அரவளை பிடிச்சோம்னா இலசா வெட்டி தட்டுறான், ஒழுங்கா வேலை பார்க்க மாட்டேங்கிறான். நீ மட்டும் கிழிச்சிருவியாக்கும், மத்தவனை பத்தி கோழி மூட்டத்திலே ஏறு. உருப்பட வழிய பாடுறா. அப்பா வாமா, மலை கோயிலுக்கு போய் படி பூஜை பண்ணிட்டு வந்தியா? ஏமா ஒரு மாதிரியா இருக்க? யாராவது ஏதாவது சொன்னாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. நம்ம ஊருக்கு புதுசா பாட வந்திருக்கிற பாட்டுக்காரன் என்ன சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கான். இன்னைக்கு மலை கோயிலுக்கே வந்துட்டான். யாராவது பார்த்தா அசிங்கமா நினைச்சுக்க மாட்டாங்க? அதான்ப்பா மனசே சரியில்லை. இதுக்காகவா இடிஞ்சு போய் வர்ற? சரி சரி, நீ வீட்டுக்கு போமா, நான் பாத்துக்கிறேன். போமா. சரிப்பா. மாமா, யாருக்கு யாரடா மாமா? என்ன தைரியம் இருந்தா என்ன மாமான்னு கூப்பிடுவ? ஊரை விட்டு ஊரு வந்த கழுத உன்ன. மாமா நான் சொல்றது கேளு. நீ சொல்றது கேட்க நான் தயாரா இல்ல. எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். ஏதாவது காரணம் சொல்லி ஒட்டு ஊற வச்சுக்கலாம் நினைச்ச உன் உடம்பு முக்கா தொட்டுக்கு போறாது. போடாங்க இருந்து மாமா. போடா. ஏய் என்னடா பாத்துட்டு நிக்கிறீங்க? இவன் கழுத்தை பிடிச்சு வெளியே தங்குடா. என்னத்த? மாமன் பசியோட காத்துக்கிட்டு இருக்கான். எனக்கு என்னமோ வடியா இருக்கு. உன் கையால கொஞ்சம் சோறு போட்டுருமா? சரியத்த. அசோத, உனக்கு என்ன புத்தி குத்தி கெடுப்போச்சா? ஒண்ணும் தெரியாது சின்ன பிள்ளைகிட்ட சோத்தை கொடுத்து அனுப்புறியே, ஏன் நீ கொண்டு போய் போடுறது? ஏன் என் மகனுக்கு என் மருமக சோறு போடக்கூடாதா? நான் என்னமோ ரோட்ல போறேன்னு கூட்டி விட்ட மாதிரில பேசுற. அசோத, பெத்தவட்ட பேசுறோங்கிற மறுவாதியோட பேசு. என்னதான் அத்தை மகன் மாமா மகளா இருந்தாலும் தொட்டு தாலி கட்டுற வரைக்கும் பூவை பொத்தி வைக்கிற மாதிரி வைக்கணும். ஊரறிய நல்ல காரியம் நடக்கிற வரைக்கும் ஒதுங்கி இருக்கிறதா நல்லது. இங்க பாருமா, நான் ஒண்ணு இப்பவே 2 பேரும் பாய போட்டு படுக்க வச்சில்ல. பசிச்ச வயித்துக்கு கொஞ்சம் சோறு போட சொன்னேன். நீ இவ்வளவு தூரம் பேசினதுக்கு அப்புறமா நான் மெதமா இருந்தா நல்லா இருக்காது. சீக்கிரமாவே 2 பேருக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ற. என்னமாத்தா, நீ ஆச்சு உங்க அண்ணனாச்சு. உன் கையால சாப்பாடு சாப்பிடணும்னு எத்தனை நாளா காத்துட்டு இருந்து தெரியுமா? அந்த ஆசை இன்னைக்கு தான் நிறைவேற போகுது. என்ன அப்பத்தா? கொஞ்சம் தண்ணி கொண்டாமா. இது வந்துட்டே அப்பத்தா. சரியான நேரத்துல கிழவி கழுத்து அறுத்துட்டா. அவ இன்னொரு தடவை இறஞ்சல் பண்ணட்டும், அம்மிக்கலத்துக்கு தலையில போட்டுறேன். ஐயா, பாட்டுக்கார தம்பிகளா, இன்னைக்கு எங்க வீட்டு மண்டபப்படி இன்னைக்குன்னு பார்த்து கச்சேரி ஆரம்பிக்காம இப்படி வந்து உட்காந்துட்டு இருக்கீங்களே, வாங்க ஐயா, வந்து கச்சேரி ஆரம்பிங்க. அட என்னப்பா இது? அவர் பாட்டு சொல்லிட்டே இருக்காரு, ஏதோ மாட்டம் மழை பெய்த மாதிரி செவனேன்னு உட்காந்துருக்க. சீக்கிரமா வந்து கச்சேரி ஆரம்பிங்க. இன்னைக்கு என்னால பாட முடியாது. என்னது பாட முடியாதா? நான் டவுனு கச்சேரி வச்சிருக்கேன்னு தேனி, தேவாரம், பெரியகுளம், பங்களாப்பட்டி வரைக்கும் போய் டமுக்கு அடிச்சு வச்சிருக்கேன். ஊர் ஒட்டு மொத்தமும் என் செல்வாக்க பார்க்க வந்திருக்கு. இந்த நேரத்துல நான் பாட மாட்டேன்னா என்னையா அர்த்தம்? ஒழுங்கு மரியாதை வந்து பாடுங்க. தயவுசெய்து நான் சொல்றது கேளுங்க. இப்ப நான் பாடுற நிலைமையில இல்ல, என்னை கட்டாயப்படுத்தாதீங்க. கொட்டுக்குச்சி வகையிற மண்டபப்படிக்கு பாடுறேன்னு கை நீட்டி காசை வாங்கிட்டு இப்ப கட்டாயப்படுத்தாதீங்கன்னா என்னையா அர்த்தம்? ஒழுங்கு மரியாதை வந்து பாடுங்க, இல்ல நடக்கிறதே வேற. வாங்கயா. அண்ணே, உடம்புல புண்ணு விழுந்தா மருந்து போட்டு ஆத்தலாம். உங்க மனசுல புண்ணு விழுந்துருச்சு, அதை மறந்தாத்தான் ஆறும். நீங்க பாடுற பாட்டு உங்க மனக்காயத்தை ஆத்தும். அண்ணே, ஊருக்காக பாட வேணாம், காசுக்காக பாட வேணாம், உங்க உண்மையான காதலுக்காக பாடுங்க. தயவு செஞ்சு நான் பாடுறேன்னு சொல்லுங்கண்ணே. மானே மயங்குவதே
கலங்குவதேனோ உனைத்தானே கலங்குவதேனோ மணிக்குயில் இசைக்குதடி மனம் இன்று உருகுதடி சிறகுகள் விரிப்பதற்கு இங்கு வழியின்றி தவிக்குதடி அடிமானே மறந்தது ஏனோ உயிர்த்தானே உருகிடத்தானோ இளங்காற்றே நீயும் கேட்கவா என் சோகம் நீயும் கூறிவா மணிக்குயில் இசைக்குதடி மனம் இன்று உருகுதடி சிறகுகள் விரிப்பதற்கே இங்கு வழியின்றி தவிக்குதடி நீரில் தலை முழுகி எங்கள் கரம் குவிச்சு தங்க நீர தாய்க்கு ஒரு கும்மி சொல்லி அடிப்போம் கும்மி சொல்லி கங்கை வெள்ளம் ஓய்ந்த பின்னே மீன் பிடித்தல் கூடுமோ மங்கை உள்ள மாறி போனால் நாம் துடித்து லாபமோ காற்று திசை மாறி போனால் கட்டுமரம் போகுமோ காதல் திசை மாறி போனால் அன்பு மனம் தாங்குமோ நீரோடை மீதில் பொய் கோலம் போலே நம் காதல் கோலங்கள் இளங்காற்றே நீயும் கேட்டுவா என் சோகம் நீயும் கூறிவா மணிக்குயில் இசைக்குதடி மனம் இன்று உருகுதடி சிறகுகள் விரிப்பதற்கே இங்கு வழியின்றி தவிக்குதடி ஆற்றங்கரை ஓரம் நின்று அன்று சொன்ன பாடல்கள் நேற்று வந்த காற்று போலே நெஞ்சை விட்டு போனதோ அந்தி வந்து சேர்ந்த பின்னே நாள் முடிந்து போகுமா சந்தனந்தான் காய்ந்த பின்னே வாசமின்றி போகுமா இளவேனில் மீண்டும் வர வேண்டும் இங்கு நான் வாடும் கோலம் ஏன் இளங்காற்றே நீயும் கேட்டுவா என் சோகம் நீயும் கூறிவா மணிக்குயில் இசைக்குதடி மனம் இன்று உருகுதடி சிறகுகள் விரிப்பதற்கே இங்கு வழியின்றி தவிக்குதடி அடிமானே மறந்தது ஏனோ உயிர்த்தானே உருகிடத்தானோ இளங்காற்றே நீயும் கேட்டுவா என் சோகம் நீயும் கூறிவா மணிக்குயில் இசைக்குதடி மனம் இன்று உருகுதடி சிறகுகள் விரிப்பதற்கே இங்கு வழியின்றி தவிக்குதடி யாருக்காக இந்த ஊருக்கு வந்தனோ அதுக்கு அர்த்தம் இல்லாம போயிடுச்சு. எந்த மாமன் நான் தெய்வமா நினைச்சனோ அவர் கல்லை விட மோசமா மாறிட்டாரு. என்னோட இசை பாட்டு எல்லாமே காத்தோட கலந்த கற்பூரம் மாதிரி ஆயிடுச்சு. இனிமே ஒரு நிமிஷம் கூட நான் இந்த ஊர்ல இருக்க முடியாது.
எல்லாத்தையும் இமீடியட்டா பேக்கப் பண்ணுங்க, புறப்படுறோம். முருகா, என்னடா இவன் பழைய பேரை சொல்லி முருகான்னு கூப்பிடுறானேன்னு பாக்குறியா? சின்ன வயசுலயே காணாம போன என் குழந்தைய மகன் முருகன் தாங்கிறது எனக்கு தெரியும்பா. தம்பி, செல்லக்கிளி உன்னை மனசார வெறுக்கலப்பா. உங்ககிட்ட இருந்து அந்த பொண்ணை பிரிச்சு தொரப்பாண்டி கல்யாணம் பண்றதுக்காக ஓ சுத்தி யசோத அந்த மருந்தோட வேலைதான் செல்லக்கிளி உன்னை மறந்து அந்த சண்டாளி பேச்சை கேட்டு சதறாட வச்சுக்கிட்டு இருக்கு. துரப்பாண்டிய மகனா இருந்தாலும் அவன் செய்யற அக்கிரமத்துக்கு துணை போறது தர்மமாகாது. உருவாவும் அறியாத நீயும் ஒன்னையே நினைச்சு ஓடாகிட்டு இருந்த செல்லக்கிளியும் வாழ்க்கையில ஒண்ணு சேரணும். 10 பேர் அடிச்சு போட்டுட்டு செல்லக்கிளி தூக்கிட்டு அந்த அவ கழுத்தை தாலி கட்டுடான்னு சொல்லுங்க, கட்டிடுவேன். தான் மனசுக்கு பிடிச்சவன் இன்னார்தான் தெரியாதவளை நான் என்ன செய்ய முடியும்? அப்படியே நான் அவளை தூக்கிட்டு வந்தாலும் என்ன கட்டாயப்படுத்தி தூக்கிட்டு வந்துட்டான்னு செல்லக்கிளி ஒரு வார்த்தை சொன்னா ஊர் மத்தியில் அசிங்கமாயிடும். நீ ஒண்ணும் கவலைப்படாதப்பா. வென வச்சவன் வென எடுத்துட்டா செல்லக்கிளி பழைய நிலைமைக்கு வந்துருவா. நாளைக்கே நீ சடச்சாமியை போய் பாரு, எல்லாத்தையும் எடுத்து சொல்லு. அவர் ரொம்ப நல்லவர், உன் மேல இறக்கப்பட்டு அந்த பொண்ணுக்கு வச்ச மருந்தை எடுத்துருவாரு. அதுக்கப்புறம் யசோதை என்ன அவங்க அப்பா வந்தாலும் ஒண்ணும் நடக்காது. யார் நீ? என் பேர் முருகேஷ். இந்த ஊர் திருவிழாவுக்கு பாட வந்திருக்கேன். இங்க இருக்க பார்வைக்கெல்லாம் நான் வெளியூர்காரனா இருந்தாலும் நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் இதே ஊர் தான். என்னப்பா சொல்ற? ஆமா சாமி, நான் வேற யாரும் இல்ல, அரண்மனையாரோட அக்கா மக முருகன் தான். சொத்துக்காக ஆசைப்பட்டு என் சின்ன மாசோத சின்ன வயசுல ஆளை வச்சு அடிச்சு என்னை ஊரை விட்டே துரத்திட்டாங்க. என் மாமா மக செல்லக்கிளியும் நானும் உயிருக்கு உயிரா காதலிச்சோம். என்னை பார்க்காமலையோ பேசாமலையோ ஒரு நிமிஷம் கூட அவ இருந்ததில்லை. இப்ப என்னவோ தெரியல, என்னை அடியோட மறந்துட்டான். என்னை மறந்துட்டாளேங்கிற கவலையை விட வஞ்சக வலையில சிக்கிட்டாளேன்னு தான் நான் வருத்தப்படுறேன். நீங்க தான் சாமி எங்களை வாழ வைக்கணும். என்னப்பா இது? குடும்ப கௌரவம், பாரம்பரியம், அது இதுன்னு சொன்னதுனாலதான் அந்த பொண்ணு உன்னை மறக்கணும்னு மருந்து வச்சேன். தவறு நடந்து போச்சு. இப்ப என்ன பண்றது? உங்களால முடியாதது எதுவுமே இல்ல சாமி. வாஸ்தவம் தான். எரியற நெருப்பில தண்ணி ஊத்தி அணைச்சாலும் அதனுடைய சூடு தணியறதுக்கு ஒரு நாளையாவது ஆகும். அந்த மாதிரி நான் வச்ச மருந்த நானே எடுத்தாலும் அவளுடைய மனசு மாறி பழைய நிலைமைக்கு வர்றதுக்கு ஒரு மண்டலமாவது ஆகுமேப்பா. சாமி, அது வரைக்கும் செல்லிக்கிளியோட மனசு மாறலனா என் சின்னம்மா போட்ட திட்டப்படி அவங்களோட மகன் துரப்பாண்டிக்கு கட்டி வச்சிருவாங்க. அந்த அப்பாவி பொண்ணு நீங்க தான் சாமி காப்பாத்தணும். சரிங்க சாமி, வணக்கம் சாமி. தாயே, இந்த நல்லவனுக்கு உதவி எல்லாரும் எக்ஸைஸ் பண்ணா 1 2 3 தான் சொல்லுவாங்க. இவன் கொட்டடி சொல்லுவாங்க. என்னங்க இது? பார்த்தா தெரியல. தேக பயிற்சி இந்த காலத்துல ஒவ்வொரு பொம்பளைங்களும் கண்டிப்பா தேக பயிற்சி பண்ணணும்பா. ஏன்னா ஆம்பளை பசங்க பண்ற அட்டகாசம் இருக்குது. ஐயோ, அதனால அவங்கிட்ட இருந்து சமாளிக்க ஒவ்வொரு பெண்ணும் உடம்ப இரும்பு மாதிரி வச்சிருக்கணும். இப்ப பாரு என்ன மாதிரி. இந்த மாதிரி இருந்தா உன் மகளை எவன் கட்டிக்கிறான்? ஒரு பேச்சுக்கு சொன்னாங்க. ஆமா, நீ மட்டும் தனியா வந்திருக்க. உன் கூட ஒருத்தர் வருவானே, துந்தனா வாசிப்பு எங்க? அவர் ரொம்ப கவலையா இருக்காருங்க. என்ன கவலை? நீங்க ஏதோ தாலி கட்ட சொன்னீங்களா? அவர் மெட்ராஸ் போயிட்டு வந்தா முடிவு எடுப்பாராம். தாலி தானே கட்ட சொன்னேன், அணையவா கட்ட சொன்னேன். அணை கட்டுறது ரொம்ப ஈஸிங்க, தாலி கட்டுறது ரொம்ப சிக்கலுங்க. என்ன இது லவ் பண்றது? அந்த என்ன அடிச்சா? நீ தானே கூட வந்த. அடே, காதலிக்கிறவன கூட மன்னிச்சிடலாம், ஆனா காதலுக்கு செட்டப் பண்ணி கொடுக்கிற ஒன்ன மாதிரி ஆளுங்களை மன்னிக்கவே கூடாது. தூக்கி போட்டு மிதிக்கணும். ஏண்டா மெட்ராஸ்ல இருந்து பேண்ட் செட்டை போட்டுக்கிட்டு வந்து இங்க உள்ள பொம்பளைங்களை காதலிப்பீங்க, அம்போன்னு விட்டுட்டு ஓடி போயிருவீங்க. கிராமத்துல இருக்க நாங்கெல்லாம் என்ன இழிச்ச வாயினடா. ஒழுங்கா நாம இந்த வெளியே வா. நான் ஒழுங்கா நாமள இல்ல. அப்பப்பா அவர் அடிக்காதீங்கப்பா, அவர் பாவிப்பா. அப்படியாடா? ஆமாங்க. அப்படின்னா நான் சொன்னது கேப்பியா? கேக்குறேங்க.
நீ என்ன பண்ற உன் துந்தனா வாசி கிட்ட போய் உங்க மாமா வீட்டுல புது சட்டை புது வேட்டி கொடுத்து விருந்து வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டு தள்ளிட்டு வந்துரு. அருமையான விருந்து வச்சிடறேன். அருமையான விருந்துன்னா தாலி கட்ட மாட்டேன்னு சொன்னான்ல, வச்சிரு. இந்த விருந்தா? இதுக்கு தானே நான் காத்துக்கிட்டு இருக்கேன். குடுக்கறதா குடுக்குறீங்க, கொஞ்சம் காரம் சாரமா கொடுங்க. வேணான்னு சொல்லுவாரு, நீங்க விட்டுறாதீங்க. அவர் கத்துனாலும் சரி கதறினாலும் சரி நீங்க குடுக்கறத கொடுங்க. நான் இப்பவே போய் கூட்டி வந்துடுறேன். நிக்காதே, ஓடு. என்ன வாடா, அந்த பொண்ணை கட்டிக்க மாட்டேன்னு சொன்னேன். அவங்க அப்பா என்ன சொன்னா? அத பத்தி அவர் கவலைப்படல. என்ன உங்க அசிஸ்டன்ட்னு தெரிஞ்சதும் என்ன வரவேற்பு தெரியுமா? நான் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னேன், மாட்டேன்னு சொன்னேன். என்ன உட்கார வச்சு சாப்பாடு போட்டாங்களே. இதான் சாக்குன்னு ஒரு புடி புடிச்சிருப்பிய நீ. ஆமா, சின்ன விருந்துனாலும் என் எலும்பே உடைஞ்சு போச்சுல. எலும்பா? எதுவும் போட்டாங்களா? இல்லண்ணே, நல்லி எலும்பு. நல்லி? ஆமா, நீங்க மெட்ராஸ் போறதுக்குள்ள உங்களுக்கு புது வேட்டி புது சட்டை எடுத்து கொடுத்து பெரிய விருந்தே வைக்க போறாங்களா. அவன் ஜென்டில்மேன். ஆமா. அப்புறம் என்ன, போலாமா? போலாம். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? என்னுடைய பாப்புலாரிட்டி, பர்சனாலிட்டி, கெபாசிட்டி, யூனிவர்சிட்டி, மெட்ராஸ் சிட்டி இதையெல்லாம் பார்த்து எனக்கு அவங்க ஒரு ஆடம்பரமான தடபுடலான வரவேற்புகள் கொடுக்கலாம், நடக்கலாம். இதையெல்லாம் பார்த்து பொறாமையில நீ கண்ணீர் வடிக்க கூடாது. நான் எதுக்குன்னு கண்ணீர் வடிக்க போறேன்? ஓகே ஓகே. குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங் எவரிபடி. இப்பதான் நீங்க எல்லாம் மனுஷனுக்கு ஆகி இருக்கிறீங்க. இந்த தாலி கட்டுற பிரச்சனைய பின்னால வச்சுக்கலாம். நீ அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி அனுப்புனீங்களா? வெரி குட். இந்த பிரமாதமான கிட்டார் பிளேயரை தாலி கட்டு, ஆடு கட்டு, மாடு கட்டுன்னு நியூசன்ஸ் கொடுக்காம விட்டீங்களே, உங்களுக்கு எல்லாம் தேங்க்ஸ். திஸ் இஸ் கேட்ச். ஏதோ உங்க சம்பிரதாயப்படி வருங்கால மாப்பிளைக்கு புதுசா வேட்டியும் சட்டையும் கட்ட சொல்லி விருந்து கொடுக்கலாம்னு சொன்னீங்களாமே, கரெக்ட் டிசிஷன். எங்க வேட்டி சட்டை? இந்தாங்க. தேங்க்ஸ். அங்கிள், எங்க வருங்கால டார்லிங்? முதல்ல வேட்டி சட்டையை கட்டுங்க, பொண்ணு பின்னால. யார் இந்த தோல் தலைய? நம்ம சொந்தக்காரர். Your relation? Nice head. Go back. Hey, who is that lady? இவங்களும் நம்ம சொந்தக்காரர். Your relation? Old is gold. Yes, come back. இன்னும் வரும்போது சட்டை போட்டிருந்தான். அங்கிள், ஓகே, வாங்க விருந்து சாப்பிடலாம். ஆமா, எங்க என் டார்லிங்? மூக்கம்மா. மூக்கம்மாவா? அதான்டா நான் வச்ச பேரு. சீக்கிரம் வாமா. இத வந்துட்டேன்ப்பா. என்னையா இது? கல்யாண பொண்ணு, மாலை போடுமா. கட்டா தாலிய. என்ன மேனது? விருந்துன்னு வேட்டி சட்டை எல்லாம் கொடுத்துட்டு இப்ப தாலி கட்ட சொல்ற? அடிச்சி கட்டா தாலிய. பேசாம தாலிய கட்டிட்டு பயில்வா உயிரோட உன்னை வாழை மரத்துல வச்சு கட்டி அதோட கித்தாரை சேர்த்து ஆத்தோட அனுப்பிச்சுவாரு. அப்புறம் அனாத பணமாயிடுவ. Shut up your nonsense. It is wrong. எல்லாரும் சேர்ந்து என்ன பிளாக்மெயில் பண்றீங்க. இது தப்பு. எதுடா தப்பு? என் பொண்ணை தொட்டது தப்பு இல்ல, தாலி கட்ட சொல்றது தப்பா? பார், ஒழுங்கா தாலியை கட்டிரு, இல்ல உன் உடம்புல இருந்து நரம்ப உருவி கித்தார் வாசிடுவேன். கட்டா. கட்டணுங்க மாமா. ஏனுங்க மாமா? இந்த தாலி கட்டும் போதுங்க மாமா கெட்டி மேடெல்லாம் கொட்டுவாங்களே மாமா, அது இல்லீங்களா மாமா? நான் வாசிக்கிறேன். டேய் எட்டப்பா, கூட இருந்தே குழி வெட்டிட்டியாடா. நீ கட்டு, அது கொட்டும். எங்கம்மா கழுத்து? ஓ, மேல மாத்திட்டாங்களா? வணக்கம் வணக்கம். என்னங்க தாலி கீலின்னு ஒரே அமக்களமா இருக்கு, மாலையும் கழுத்துமா நிக்கிறீங்க. இன்னைக்கு ஆண்டிப்பட்டி அம்மன் கோயில்ல உங்க ஆட்டமாச்சே. ஆட்டமா? அதாங்க கரகாட்டம். யார் ஆடுறது? நம்ம மூக்கமாதான். நீ கரகாட்டக்காரியா? டேய் மாமா, டேய் காலேஜ் போடுன்னு சொன்னியடா. ஆமாண்ணே, அந்த பொண்ணு சுடிதார் போட்டுருச்சு, அதனாலதான் சொன்னேன். ஐயோ, சுடிதார் போட்டவங்க எல்லாம் காலேஜ் பொண்ணுங்களா? டேய், இந்த சுடிதாரை இப்போ காலேஜ்ல படிக்கிறவன் போடுறான், கம்பி மேல நடக்கிறவனும் போடுறான், பூம்பூ மாட்டுக்காரியும் போடுறான். இந்த சுடிதாரை போட்டா 50 வயசு கிழவியும் 30 வயசு குறைச்சு காட்டு. அப்படி கிழவிகளை கல்யாணம் பண்ணி செத்து போறவங்க பல பேரு. அந்த சுடிதாருக்கு பின்னால அலைஞ்சவங்க ரொம்ப பேரு. அந்த வரிசையிலேயே என்னையும் சேர்த்துட்டியாடா. அட விடுங்கண்ணே, நீங்க அழகான பொண்ணாவளை கட்டி இருக்கீங்க. அண்ணே, நாமெல்லாம் ஒன்னா வந்தோம், ஒன்னா இருந்தோம். இப்ப தனியா அந்த கிராமத்திலேயே விட்டுட்டு போறோம். நீங்க இந்த அண்ணியோடவும் அந்த மாமாவோடையும். அண்ணியோட இருக்கு சொன்ன ஓகே, இந்த பண்ணியோட இருக்கு. அண்ணே, கரகாட்ட ப்ரோகிராம் கவனிச்சுக்கங்கண்ணே. அண்ணி,
இந்தாங்க உங்க சீதனம். எங்கிருந்தாலும் வாழ்க. பட்லி ஆத்தா ஈருளி வேணுங்களா? என்ன வேலை? 1 ரூபாய். என்னது 1 ரூபாயா? அது ஏன் தாயி? ஆன வேலை குதிரை வேலை சொன்ன மாதிரி ஆனு வாயை திறந்துட்டேன். இத பாரு தாயி, அரிசி வேலை, பருப்பு வேலை, பாசி வேலை, ஊசி வேலை, தாலி வேலை, தங்க வேலை எல்லாமே ஏறி போச்சு. தென்மலை மேல ஏறி தேக்கு மரத்தை எடுத்து உச்சி நோவ சுமந்து வந்து பிச்சி பூ மாதிரி கடந்தி எடுத்தது தாயி. பணங்காசெல்லாம் பார்க்காம. என்னடி அது? ஆயா அது ஏமி ராயா? என்னப்பா சொல்ற? மறைச்சு போயிடும். ஈருகுழி வாங்கிக்க சொல்ல ஆயா. நீ பேசுறதே பொதிக மேல காத்து மாதிரி இருக்கு. சரி 2 வாங்கிக்கோங்கடி. ஆமாங்கடி 2 வாங்கிக்கோங்கடி. ఇది కావాలా? ఇది కావాలా? అయ్యో చెడిపోయింది. అంతా తీసుకోండి. డిస్కౌంట్ కుడుకరద కుడతాయి. అమ్మా ఈరుగుడే ఏం తాయి ஈர்குழி வேணுங்களா? ஏயா எங்களை பார்த்தா ஈர் பத்தின பரம்பரை மாதிரியா தெரியுது? ஆடா அது ஏனுங்க அப்படி பேசிவிட்டீங்க? பொண்ணுன்னு பிறந்தா தலையில ஈரும் பேனும் இருக்கத்தானே செய்யும். கல்யாணம் ஆன பொண்ணுங்க பணம் காசோட வராளுங்களோ இல்லையோ நிச்சயமா ஈரும் பேனோட தான் வருவாளுங்க. எதுக்கு ஒண்ணு வாங்கி வைங்க, பின்னாடி உதவும். வேணாம் போயா. ஆயா அசோத, பொம்பளைங்க இருக்கிற வீட்டுல ஈர்வலி இருக்கிறது நல்லது. 1 வாங்கி வையேன். ஆயா நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. வாரி பாருங்க, பிடிச்சிருந்தா பிற வாங்கிக்கலாம். இந்தாங்க. ஐயோ பாப்பா அடிப்படி போயிருந்து. என்ன இது? தப்பா நினைச்சுக்காதீங்க. என் வேலை முடியணுங்கிறதுக்காக இதோட வேலை முடிக்காம கொண்டு வந்துட்டேன். இந்தாங்க வேற ஈர்குழி, பாகா வாரி பாருங்க. இது முன்னாடியே கொடுத்துருக்கலாம்ல. என்ன வேலை? பெரிய இடத்துல பேரெல்லாம் பேசுறது இல்லைங்க. குடுக்கறத கொடுங்க, வாங்கிட்டு போறேன். இந்தா 2 ரூபா வச்சுக்க. அப்படி நான் போய் சொன்னா போயிட்டு வரட்டுமான்னு கேட்டேன். ஆயாக்கு பெத்து மனசு. காசு வாங்கிட்டல, இடத்த காலி பண்ணு. ஈர்குழி. அம்மா ஒரு முக்கியமான விஷயம். என்ன பெரிய விஷயம்? நகை வேணும், உன் பேர்ல 4 ஏக்கர் நிலம் வேணும், கை செலவுக்கு 10,000 ரூபாய் பணம் வேணும். இதானே கேட்க போற? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா. அதெல்லாம் வேணாமா? அதிசயமா இருக்க. வேற என்ன விஷயம்? விளைஞ்ச நெல்லையும் வெடிச்ச எல்லையும் அறுக்காம விடக்கூடாது. வயசுக்கு வந்த பொண்ண வாழை மரம் மாதிரி எத்தனை நாளைக்கு வீட்டுல நிக்க வச்சிட்டு இருக்கிறது? தட்டு போட்டு ஒரு கல்யாணத்தை முடிச்சிடணுமா? வாஸ்தவம் தான். திருவிழா முடியட்டும், அப்புறம் பாப்போம். கல்யாணத்துக்கு திருவிழாவுக்கு என்னமா சம்பந்தம்? வீட்டோட மாப்பிளைய துரப்பாண்டி இருக்கான்ல, அவன் கையில ஒரு தாலியை கொடுத்து கட்ட சொல்ல வேண்டியதானே? அசோத, உன் ஆசைக்கு அளவு இல்லாம போச்சு. அவசரப்படாத, கொஞ்சம் பொறு. நான் எதுக்காக பொறுமையா இருக்கணும்? எனக்கு என்ன ஒட்டு இல்லையா, உறவு இல்லையா, உருத்து இல்லையா? இல்ல இந்த குடும்பத்துல சம்பந்தம் பண்ணிக்க தகுதிதான் இல்லையா? என்ன காரசாரமா இருக்கு? என்ன விஷயம்? ஒண்ணும் இல்லண்ணே, செல்லைக்கிளிக்கும் நம்ம துரப்பாண்டிக்கும் கல்யாணத்தை முடிச்சு போடலாங்கிறேன். அம்மா அவசரப்படாதேங்கிறாங்க. விளைஞ்ச காட்டு அறுத்து கட்ட நாள் கிழமையா பாக்கணும், அதான் சொல்லிட்டு இருந்தேன். யசோத, விளைஞ்ச நெல்லை அறுக்கிறதுக்கு நாள் பார்க்கலனாலும் அறுத்து வச்ச நெல்லு அவிஞ்சு போயிடக்கூடாதுமா. அதுக்காவது நாள் கிழமை பார்க்கணும். இது நம்ம வீட்டு சோறு, எப்ப வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். இதுக்கு போய் ஆத்தாளு மகளும் பேசிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் தர்மம் பண்ணுங்கம்மா. இலகளி, எம்மாடி, என்னப்பா? வெளியில யாரோ தர்மம் கேக்குறாங்க, போய் அரிசி போடுமா. ஆமா தாயே, உன் கையால முறத்துல கொஞ்சம் அரிசி எடுத்து போடு. உன் வாழ்க்கை நல்லபடியா அமையட்டும். அம்மா, எனக்கு ஒரு வாய் வெத்தலை கொடுமா. இரு தாரேன். என்னையும் கொஞ்சம் கவனிமா. முருகேஷ், ஏன் வெளியே நிக்கிறீங்க? உள்ள வாங்க. நான் வரமாட்டேன். உள்ள பெரியவங்க இருப்பாங்க, அப்புறம் எனக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைக்காது. அதனால இங்கேயே இப்பவே ஒரே ஒரு என்னங்க யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? இங்க யாருமே பார்க்க மாட்டாங்க. 60 என்ன பிச்சைக்காரரே, சீக்கிரமா பிச்சை வாங்கிட்டு போறதா உத்தேசம் இல்லையா? உங்களை பார்த்தா பரம்பரை பிச்சைக்காரர் மாதிரி தெரியலையே. இறைவனோட படைப்புல யாருமே பிச்சைக்காரன் கிடையாது. அப்படியே பிச்சை எடுக்கிறீங்க? காதல்காகத்தான். என்ன மனசுல நினைச்சு பல வருஷமா வாழ்ந்துட்டு ஒரு அப்பாவி பொண்ணோட வாழ்க்கை நல்லபடியா அமையணும். அதனால்தான். நீங்க என்ன சொல்றீங்க? இப்ப இருக்க நிலைமையில உனக்கு என் கதை புரியாது. சீக்கிரம் தர்மத்தை போடு, நான் சாமியை பார்க்கணும். சரசாமி சொன்னபடி செலக்கிளி சம்பந்தப்பட்ட எல்லா பொருளையும் கலெக்ட் பண்ணியாச்சு. நான் இப்பயே போய் அவரை பார்த்து வந்துடுறேன். உங்களுக்கு துணையா நாங்களும் வரட்டுமாண்ணே? நாம எல்லாரும் போனா
துரப்பாண்டி சந்தேகம் வந்துடும். அதனால நீங்க எல்லாம் இங்கே இருங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். நல்லபடியா போயிட்டு வாங்கண்ணே. சரிப்பா. சாமி, 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 வருத்தப்படாதேப்பா. எல்லாம் என் அன்னையின் செயல். நான் சொன்னபடியே எல்லா பொருட்களையும் கொண்டு வந்திருக்கிறியா? கொண்டு வந்துட்டு சாமி. அத பத்திரமா வச்சுக்கோ. இந்த நிலைமையில உனக்கு பரிகாரம் செய்ய என்னால முடியாதே. சாமி, என்ன சாமி சொல்றீங்க? ஆமாப்பா, மனித சக்தியை விட தெய்வ சக்தி பெருசு. உன் தெய்வத்தை நினைச்சுக்கிட்டு விரதம் இருந்து 5 முக சட்டி எடுத்து ஆத்தா பாதத்துல வை. அந்த நேரத்துல நீ கொண்டு வந்த பொருளை எல்லாம் எரியிற நெருப்புல போடு. எல்லாம் நல்லபடியா நடக்கும். வாழ்க. சாமி, சாமி. இல்ல துரப்பாண்டி, என்னடா இளவு வீட்டுல உட்கார்ந்த மாதிரி உட்கார்ந்துகிட்டு இருக்க? உடச்சுக்கிட்ட தண்ணி வரப்ப அரிக்கிற மாதிரி உன் மனசை போட்டு அரிக்கிற அளவுக்கு அப்படி என்னடா நடந்துருச்சு? அது ஒண்ணு இல்லம்மா, அந்த முருகன் பயல பயமுறுத்தலான்னு சூலத்தை கையில எடுத்த சூலம் கை தவறி போய் அந்த சடச்சாமி மேல போட்டு கிழவன் இறந்துட்டான். போலீஸ் கேஸ் ஆயிடுமோன்னு பயமா இருக்குமா? அட கிறுக்கு பயல, இதுக்காகவா குருட்டு போன விட்டத்தை பார்த்த மாதிரி உட்கார்ந்துருக்க? போலீஸால உன்னை ஒண்ணும் பண்ண முடியாதுடா. என்னம்மா சொல்ற? அந்த முருகனு கூட தெரியாம சடசாமி உடம்பு எரிச்சு சாம்பல் ஆக்கிட்டோம். யாராவது கேட்டா சடசாமி சாமி ஆயிட்டாருன்னு சொல்லிடுவோம். அம்மா, இப்பதாம்மா எனக்கு உசிரே வந்துச்சு. செல்லக்கிளி மனசு மாறி இருக்கிற இந்த நேரத்துல எப்படியாவது கல்யாணம் பண்ணி வச்சிருமா? அவ்வளவுதானடா. அவ கழுத்துல உன் கையால நான் தாலி கட்ட வைக்கிறேன். எப்படிமா? நான் சொல்றபடி செய். இந்த கயத்தை விட்டத்துல போட்டு தூக்க மாட்டிக்கோ. அம்மா, தூக்க மாட்டிக்கிற மாதிரி நடிடா. நீ நெசமாலுமே தூக்க மாட்டிட்டு நான் குய்யோ முய்யோன்னு கத்துவேன். எல்லாரும் ஓடி வருவாங்க. செல்லக்கிளி எனக்கு கட்டி கொடுக்கலனா நான் தற்கொலை பண்ணிக்குவேன்னு சொல்லு. மத்தத நான் பாத்துக்கிறேன். போடுறா. சரி. ஐயோ, எல்லாரும் ஓடியாங்களே. அம்மா, அண்ணே, என் புள்ள தற்கொலை பண்ணிக்க போறானே. எல்லாரும் ஓடியாங்க அண்ணே. ஐயோ, அம்மா, அண்ணே ஓடியாங்களே. ஐயோ, என் புள்ள தூக்க மாட்டிக்கிட்டானே. அம்மா, ஓடியாங்களே. ஐயோ, என்னடா போறேனே. ஐயோ, ஐயோ, குருவே,
என்ன காரியம் பண்ண? அடிக்காதயா, அடிக்காத. தூக்கு போட்டு தொங்குற அளவுக்கு உனக்கு என்னடா கஷ்டத்தை வச்சேனா? சரி விடு. நான் செல்லக்கிளி மேல ஆசை வச்சிருந்தேன். நீங்க 2 பேரும் கல்யாணம் செஞ்சு வைக்க மாட்டேங்கிறீங்க. அதனாலதான் சாக துணிஞ்சிட்டேன். அட பாவி, நீ அவ பேர்ல இம்பூட்டு உசுர வச்சிருக்கேன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீனா உன் மாமன் கைய கால பிடிச்சா இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கியிருப்பேனே. அதை விட்டுட்டு சாக துணிஞ்சிட்டா பாவி. சரி யசோதா, அவன் தான் ஏதோ மடத்தனமா பண்ணிட்டான். நீ வேற சத்தம் போட்டு ஊற கூட்டாத, சும்மா இரு. ஏமா நிலைமை ரொம்ப மோசமா போயிடுச்சு. இவனுக்கு செல்லக்கிளிக்கும் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணு. என்னம்மா, இவனை கட்டிக்கிறது உனக்கு சம்மதம் தானே? உங்க விருப்பம் தான் பையன் விருப்பம். ஏல ஒழுங்குமுறை நடந்துக்கிறா. அடிச்சன்னா வேண தூக்கு போட்டுக்கிறானா? சரி சரி, ஆக வேண்டிய வேலை பாரு போ. அட ஏப்பா அழுவுற? இந்தியாவிலேயே கரகாட்டத்துக்கு கிட்டார் வாச்சது நான் ஒருத்தனா தான் இருக்க முடியும். என்னைய அங்க போய் நோட்டு குத்துற? இதோட 6வது வருஷம் இந்த பொண்ணுக்கு நான் நோட்டு குத்துறேன். நேத்து வந்த ஆளு நீ யாரையா கேட்கறது? அது என் சம்சாரமப்பா. அட இரியா, நாங்க மட்டும் இல்ல, மேட்டுப்பட்டி பண்ணையாரு, காட்டுப்பட்டி கந்தசாமி, இன்னும் இந்த ஊர்ல இருக்க எல்லாரும் வந்து நோட்டை குத்துவாங்க. அந்த இடமே நிறைஞ்சு போயிடும். இப்படிதான் என் சம்சாரம். போன வந்து இந்த கரகாட்டத்தை பார்க்க கூடாதுன்னு சொன்னா அவன் நான் ஒதுக்கி வச்சுட்டேன். இந்த திருவிழாவில இந்த பொண்ணு தான் வருஷம் வந்து ஆடணும், நாங்கெல்லாம் நோட்டு குத்தணும். இப்படி திரும்பமா குயில பூடிச்சு கூண்டுல அடைச்சி கூவ சொல்லுகிற உலகம், மயில பூடிச்சு கால உடைச்சி ஆட சொல்லுகிற உலகம். அது எப்படி ஆடும் ஐயா, இது எப்படி பாடும் ஐயா? ஓஹோ அப்பா, என்ன அலைச்சல், என்ன அலைச்சல். மருதாணி வச்சிட்டு இருக்கியா? செல்லக்கிளி, உன் கல்யாணத்துக்காக ஏறாத கடையெல்லாம் ஏறி நானே தேடி பிடிச்சி உனக்கு பொருத்தமா ஒரு புடவை வாங்கிட்டு வந்திருக்கேன். நல்லா இருக்கா பாரு. இந்த புடவையை கட்டிட்டு நீ மணவரைக்கு வந்தீனா எப்படி இருக்கும் தெரியுமா? வானத்துல இருந்து தேவதையே இறங்கி வந்த மாதிரி இருக்கும். என்னடி என்னமோ முதலிரவே முடிஞ்ச மாதிரி சிரிக்கிற? நீ என்ன பண்ணுவ? உன் வயசு அப்படி. சரி சரி, எப்படியோ கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சா. மனித சக்தியை விட தெய்வ சக்தி பெருசு. உன் தெய்வத்தை நினைச்சுக்கிட்டு விரதம் இருந்து 5 முக சக்தி எடுத்து ஆத்தா பாதத்துல வை. அந்த நேரத்துல நீ கொண்டு வந்த பொருளை எல்லாம் எரியிற நெருப்புல போடு. உடுக்க சத்தம் கேட்ட தாயி ஓடி வந்து நில்லு நில்லு, தடுத்து நிற்கும் வேலி எல்லாம் தகர்க்க அருள் வாக்கு சொல்லு. வானந்தொட்டு பூமி எங்கும் வாழும் சக்தி மாரியம்மா, மானம் மரியாதைகளை காத்து நிற்க வாடியம்மா. நாளும் உன்ன பூஜை செய்ய நல்ல பதில் தாரும் அம்மா. நினைச்ச போது அணைக்க வேணும், தவிச்ச தாகம் தணிக்க வேணும். படைச்ச தாயி மனசு வந்து
இறங்கி நீயோ வணங்க வேணும். தீய மிதிப்போம் தீ சட்டி எடுப்போம் முன்னம் செய்த வினை தீர வழி கேட்டு அருள் பெய்து துயர் தூரம் என ஓட்டு. தாயமதிப்போம் தாய் பேர துதிப்போம் தங்க தாய் புகழ பாடும் இந்த பாட்டு. இந்த செய் படிக்க தீவினைய ஓட்டு. சக்தி சக்தி தரும் வெற்றி வெற்றி என் தாயே சரணம் அருள் காட்டு. சக்தி சக்தி தரும் வெற்றி வெற்றி என் தாயே சரணம் அருள் காட்டு. தீய விதிப்போம் தீ சட்டி எடுப்போம் முன்னம் செய்த வினை தீர வழி கேட்டு அருள் பெய்து துயர் தூரம் என ஓட்டு. பாவத்துக்கு ஆடுகிறேன் பம்பரமா. பாசம் வச்ச பாரத்துக்கு பாடுபட்டேன் எந்திரமா. உம்மேல சாட்சி வச்சு ஒன்னான ஜோடி ஊராறு கண்ணு பட்டு ரெண்டானது. பொன்னான நெஞ்சிக்குள்ளே உண்டான மோகம் பொல்லாங்கு சொல்லும் பழி என்றானது. பொன்னா ரெண்டா சொம தாங்கணுமா உள்ளம் ரெண்டும் இன்னும் ஏங்கணுமா. கண்ணால் கண்டும் மௌனம் ஏண்டியம்மா முன்னால் வந்தா இன்னல் தீருமம்மா. அடியாதி முதல் அந்த கண்ட மாறி பல நீதி சொல்லி வாழ வைக்கும் தேவி. தீய விதிப்போம் தீ சட்டி எடுப்போம் முன்னம் செய்த வினை தீர வழி கேட்டு அருள் பெய்து துயர் தூரம் என ஓட்டு. இன்றைக்கும் என்றைக்கும் காவல் நிற்கும் மாறி கருமாறி. வாழ்வுக்கும் தாழ்வுக்கும் நான் உண்டு பாரென்று சாட்சி சொல்லும் தேவி அலங்காரி. ஏழைக்கும் பாழைக்கும் இன்றைக்கும் என்றைக்கும் காவல் நிற்கும் மாறி கருமாறி. வாழ்வுக்கும் தாழ்வுக்கும் நான் உண்டு பாரென்று சாட்சி சொல்லும் தேவி அலங்காரி. அன்புக்கு அன்பு சொல்லும் காளினி துன்பத்தை வெல்ல வரும் சூழினி. தாயந்தன் முத்து மாறி நியாயங்கள் சொல்லும் தேவி. தாயந்தன் முத்து மாறி நியாயங்கள் சொல்லும் தேவி. எனக்கு இடத்துல தள்ளிடாதீங்கப்பா. எனக்கு இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட சம்மதம் இல்லப்பா. தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்கப்பா. என்னமா சொல்ற? நீ சம்மதிச்சுதான் அந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண. இப்ப முடியாதுங்கறியே. இந்த ஜென்மத்துல முருகனை தவிர வேற யாருக்கும் நான் கழுத்தை நீட்ட மாட்டேன்ப்பா. முருகனா?
என்ன சொல்ற? ஆமாப்பா, நம்ம ஊர் திருவிழாவுக்கு கச்சேரி பாட வந்திருக்கிறவர் தான் சின்ன வயசுல காணாம போன நம்ம முருகன். இதை ஏன் இவ்வளவு நாளா என்கிட்ட சொல்லல? முருகன் தான் திருவிழா முடியற வரைக்கும் இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்ல வேணாம்னு சொல்லுச்சு. புரியாத வயசு, தெரியாம பேச. டேய், நீ தாலியை கட்ட. ஏய் நில்லுடா. செல்லக்கிளியோட சம்மதம் இல்லாம நீ அவ கழுத்துல தாலி கட்ட நான் அனுமதிக்க மாட்டேன். ஏய் கிழவா, எரியற நெருப்புல உருக்கிற நெய்யை ஊத்துற, இவ கழுத்தை தாலி கட்ட விட மாட்டேன். என்ன தைரியம் உனக்கு? டேய் செல்லக்கிளி, செல்லக்கிளி, நில்லடி, நில்லடினா. செல்லக்கிளி, எங்கடி போற? நில்றி. என்னமாச்சு? எனக்கு ஒண்ணும் இல்லப்பா, லேசா அடிபட்டுச்சு. என்னை பத்தி கவலைப்படாத, நீ செல்லக்கிளி போய் பாரு. செல்லக்கிளி, சிரிக்கி, நில்றி. தப்பிச்சுட்டு போலாம், நான் பாக்குறேன். வாடி, வாடின்னா வாடி. அம்மா, என்னம்மா, என்னாச்சு? செய்தவனன்னு சொல்லுவாங்க, நான் செஞ்சவன என்னையே சுற்றுச்சு. கிளி விருப்பப்படி அவளை முருகனுக்கு கட்டி கொடுத்துருங்க. தங்கச்சி, போட்டது பூந்தோப்பு பார்த்து பார்த்து, பாப்பா போட்டது மாறாப்பு தேடி பார்த்து.